கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராபோஜன ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த ஆராதனை துவக்கமாக கூட கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, எங்கள் ஜீவனே, எங்கள் பாதுகாப்பே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, நாங்கள் நம்பியிருக்கிற துர்கமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றுதலுக்குரியவரே, வாழ்த்துதலுக்குரியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்ஷடாய், சமாதானத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய ஜீவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் அக்னி ஸ்தம்பமே, எங்கள் கண்மலை ஊற்றே, எங்கள் அனுதின மன்னாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஒருவரும் கண்டிராதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் தீர்க்கதரிசிகளின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளுக்குரிய வெளிப்பாடே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஏசப்பா, பாடவும் புகழவும் எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாத ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை துதிக்கும்படியாய், பாடும்படியாய், ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு சுகத்தையும் ஜீவனையும் தந்ததுக்காக கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ராஜா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசிகள் என்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசிகள் என்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா, 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 எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே,
இதயத்தினே சருமாவரே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மீது படைக்கின்றோமே எங்கள் இதயத்திலே சார் அவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த சாயங்கால வேளையில கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் ஒன்று கூடும்படியாய் என் தேவன் நீர் பாராட்டின மகத்தான இரக்கத்திற்காக கொடான கூடி நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேரின் நாமத்தினாலே கூடியிருக்கிறீரோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ ஏக சிந்தையாய் ஒரு மனதோடு இதோ இந்த ராபோஜன ஆராதனையில கூட கர்த்தாவே இதோ உடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா. இதோ கூட கர்த்தாவே என் தேவன் எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ இதோ அந்த வார்த்தையை கேட்க நாங்கள் தீவிரமாய் இதோ பயபக்தியோடு உடைய சமூகத்திற்கு நேராக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஒரு தருணத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உங்க கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதோ வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கூட கர்த்தாவே இதோ நேரத்தோடு துரிதமாய் என் தேவன் நீர் தாமே கொண்டு வர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ கூட கர்த்தாவே எல்லாவற்றோட பொறுப்புல கருத்துல வைக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதோ இந்த ஆராதனையை துவக்கமாக ஜெபிக்கும்படியாய் இதோட நம்ம சகோதரர் ஆமோஸ் பிரதரை கூட முன்பாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் கொண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாக கர்த்தாவை இந்த மாலை வேலைக்காக நன்றி ராஜா. இவனே ஒரு விஷயம் இந்த ஆராதனைக்கு நீங்கள் தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியாக இருக்கிற தேவனை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு எழுது கொள்ளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த கம்யூனியை நீங்கள் பலப்படுத்திட்டோம், இந்த கம்யூனியை நீங்கள் ஆண்டவரை எங்கள் ராட்சத்துக்காக ஆயத்தப்படுத்திட்டோம். இந்த கம்யூனியை நீங்கள் பலவீனங்களால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த கம்யூனியன் கர்த்தா வேணுமாய் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். தேவனே, நீர் வராமல் எதுவும் பரிபூர்ணம் அடைய முடியாது. நீர் வரும்படியாக நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இவனே, நீர் இல்லாத ஒரு ஆராதனை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நாங்கள் வெறுக்கிறோம் கர்த்தாவே. நீ வந்து மகிமைப்படும்படியாக எங்கள் ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக தேவரீர் எப்படியாக வழிநடத்துகிறோ அப்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை தலைகளை தாழ்த்திருக்கும் இந்த வேலையை நீங்கள் இருதயத்தை தாழ்த்துனர்களா ரத்தத்தின் கீழாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இது வந்து ஆண்டவரே எங்களோட அசைவாடுபடியாக வார்த்தையோடு இடம்படுபடியாக தொடக்கம் முதல் முடிவரோட பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை எங்களை எப்படியா நடத்துகிறதோ அதன்படியே நாங்கள் பின்பாக நின்று வார்த்தைகள் வழிநடத்துகிறதா நாங்கள் போக எங்களுடைய விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நாம் ஆராதனைக்கென்று ஒரு பாடலை கூட பாடலாம். முதல் பாடலாக பாடல் எண் 296, சாங் நம்பர் 296. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடல் என்ற பாடலை கூட பாடலாம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை
புகழ் பாட வேண்டும் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சீடரின் கால்களை கழுவியவர் சென்றாலே உள்ளம் கழுவிடுவேன் சீடரின் கால்களை கழுவியவர் சென்றாலே உள்ளம் கழுவிடுவேன் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள புகழ் பாட வேண்டும் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள புகழ் பாட வேண்டும் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் காலொடி நோய்களை நீக்கிறவர் பாவியின் பாவனை நீக்கிறேன் பாலொடி நோய்களை நீக்கிறவர் பாவியின் பாவம் நீக்கிறேன் பாரிலெனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் பாரிலெனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பரலோகின் இடமுண்டு என்றவரே பரிவார என்னை வேகம் பாடுவேன் பரலோகின் இடமுண்டு என்றவரே பரிவார என்னை வேகம் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் கத்தாதி கத்தரை புகழ் பாட வேண்டும் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆமென். பாடுகிறவர்களின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மேய்ப்பர் கூட முன்பாக அழைக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலே இந்த ஆபோஷன வரவேற்கிறேன். அல்லேலூயா. மகத்தான தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூடும்படியாக தேவன் பாராட்டினார். ரொம்ப நாள் ஆச்சு அப்படியாக சகோதரோடு நாம் சேர்ந்து ஆராதிக்கும்படியாக போன மாதத்தில் அப்படியாக
ஒன்று கூட்டணும். இந்த நாளில் விசேஷமாக கூட நம்மத்தில் அருமையான தேவனுடைய தாசன் வந்திருக்கிறாரு. தேவன் அவரை கூட கர்த்தர் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வாழ்த்தி நான் சபைக்கு வரவேற்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், தேவனை நாம் அப்படியே ஆராதிக்க வரும்போது தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமான இருதயத்தோடு முற்றிலுமான ஆத்மாவோடு தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம் மத்தியில் அவரை திறனிக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு முழு ஆத்மாவோடு நீ அதை செய்யும்போது தான் அவரை நீ உன் வாழ்க்கையில் பார்க்க முடியும்னா அற்புத அடையாளங்களை, உன் தேவைகளை, நீ எதற்காக வந்தியோ உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு கடமைக்காக வந்தோ ஏதோ ஒரு கடமைக்காக போனோம்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எப்படியா சொல்ல தீர்க்கதரிசி அவர் A to Z ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் சபைக்காரங்களை பற்றி அவர் திறனிக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது முதலாவது அவர் தன்னை பற்றி என்ன பண்ணாராம்? சபைகளுக்கு காண்பித்தாராம். தான் யார் என்பதை காண்பிக்கும்படியா அவர் முதல்ல சொல்றார்ல, யோவான் எழுதும்போது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு பேசும்போது அவர் பேசும்போது சபைக்காரர்களை குறித்து தான் பேசுறாரு. ஆனால் திரும்ப சொல்றார், முதல்ல எடுத்த உடனே தேவன் தான் யார் என்பதை தன்னுடைய மனவாட்டிக்கு தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீ அவர் யார் என்பது புரிந்து கொள்ளாம அவரை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள, அவர் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளாம அவரிடத்திலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் யார் என்பதை அறிந்தவரை நம்ம உட்கார்ந்துக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையாக நம்ம மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை முற்றிலுமான வெளிப்பாடை பெற்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னாலும் போதாது. உலக சபை ஸ்தாபனம், உலக ஜனங்கள் ஏதோ ஒரு போக்கில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க, இன்னைக்கு கிரியே இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்குது. பேசலாம், நிறைய பேசலாம், நிறைய காரியங்களை விளக்கலாம், ஆனாலும் ஜீவியம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், கிரியையில ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கிரியை மூலமா தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஜனங்களா இருக்கும். நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்துவை உடைய மனவாட்டி என்பதை எப்படி தெரிய முடியும்? வாழ்க்கையில் பிரதிபலிப்பா இருக்குது. அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாரம் வாரம் ஒன்று கொடுத்து அதுக்காக தான் தேவனை எப்படியாவது நம்மளுடைய ஜீவிதத்தில் வெளிப்படுத்த முடியுமா? பிறர் காணும்போது நீ கிறிஸ்து வருகிறார் என்பதை காணத்தக்கதாக ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. அதை தான் தீர்க்கதரிசி பிரண்ணாம் நமக்காக வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை முழுமே கிறிஸ்துவை போல ஜீவித்தார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவனே அவர் அழைக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவா ஜீவித்தார் அவர். இன்னைக்கு அப்படியா உன்னை அழைக்கும்படியா நீ ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஜீவியம் இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. நம்ம யாரும் மேய்ந்திருக்கும் அதிக நேரத்தை நம்ம அப்படியாக செலவிடாமல் நான் வார்த்தைக்காக சகோதரனை அழைக்கும்படியாக சபை யாரும் கூட நான் எழுந்திருக்க முடியாது. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிபிலி என்று கோரிசை பாடினுடையாக வார்த்தைக்காக கூட பட்டாபுரம் பகுதியிலிருந்து வருவதாங்க ஐயா டேவிட் ஐயா கூட நம்ம நண்பர்கள் அழைக்கலாம். மூத்த சகோதரன் செய்தியில் அப்படியாக வழி நடத்தும்படியா நம்மோடு இந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டு அப்படியாக நம்ம எல்லா நேரங்களிலும் நமக்காக வழி நடத்தும்படியாக இருக்கிறார். தேவன் தாமே ஒரு ஆஸ்வதிக்கட்டும். அப்படியாக ஒன்றிபிலி பாடி பிடிக்கும்போது நாம் சகோதரனை கூட நாம் அழைக்கலாம். Only believe, only believe, all things are possible. Only believe. நம்பிடுவே நம்பிடுவே
யாவும் கைகூடிடும். கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்பட்டதாக. வாசிக்க வேண்டிய சாயங்கால நேரத்துக்காக ஒரு வார்த்தை சங்கீதம் 2:13 நான் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குரிய வலதுகரத்தை கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் மாத்திரனாக காணப்பட்டதனால் நான் மிகவும் அழுதேன். அப்போது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இறங்கின நல்ல ஆண்டவரே, நான் தேடாத நேரத்தில் எங்களை தேடி வந்த நல்ல பிதாவே, எல்லா நேரத்திலும் எங்களை கண்ணிமணியை போல காப்பாற்றினார். இந்த ராபோதன ஆராதனை ஆசீர்வதிக்க உங்களை வரும்படியாக அழைக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யாவரும் உட்காரும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம்ம வாசித்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து என்ன ஒரு சிறு காரியத்தை நாம் பொறுத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 2:13வது வசனத்தை திருப்பி வாசிக்காத. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதத்துல தாவீது ராஜா இதை எழுதும்போது 12 சீஷர்கள் அவர் கூட இருந்தாங்க. யாராவது ஒருத்தரோட ஒரு பாதத்தை என்ன பண்ணல, ஆனா சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்குது. ஏன் அவங்க முத்தமிடல? உள்வாங்கி பதில் சொல்ல கால அவ்வளவு சொல்லி கொடுத்தேன். கேட்கறது நான் கேட்ட கேள்வியே உங்களுக்கு புரியல போலுது. நான் என்ன கேட்கிறேன், 12 சீசன் அவரோட இருந்தாங்க, அவங்க யாரும் முத்தமிடல அப்படின்னு சொன்ன. ஏன் அவங்க முத்தமிடல? இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். தெரியல, ஏன் செய்யல? நீங்க வசனம் சொல்லுது, சொல்லுங்க, படிங்க திருப்பி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை பத்தி தெளிவா எழுதிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த குமாரன்றது, வேற யாரும் குமாரன் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை பத்தி எழுதுனது கூட அவங்களால முத்தமிடாத காரணம் அந்த மேசி அவர் தான். ஆரம்பத்தில் அவங்க புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் என்ன தெரியல அவங்களுக்கு? மேசியா என்று தெரியல. அதனால்தான் ஆண்டவரே இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னா. தேவாதி தேவனத்தில் போய் அது மாதிரி ஆர்குமெண்ட் பண்ண முடியாது யாருமே. அப்புறம் சொல்றாரு, இப்போது நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஓ, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்ன யாருன்ட்டு? அது வரல என்ன அர்த்தங்க?
விசுவாசிகள். ஆனா இந்த சபைக்கு அந்த ஒரு காரியத்தை தேவன் வைக்கல. நீங்க எப்பவுமே அவர் முத்தமிட முடியாத ஒரு முக்கியம் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த லேட்டான புரிந்து கொள்ளுதல் நீங்க வரல, குயிக்கா வந்திருக்கீங்க இந்த இடத்துல. அல்லேலூயா. யோவான் பத்மத்தீவுல எழுதும் போது இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் ஒருவருக்கு தகுதியில அவர் அழுதா. ஆனா நம்ம யாருமே நீங்க அழ வைக்கல. ஆண்டவர் அதை திறந்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். மோர் தென் ஜான் தி பேப்டிஸ்ட், மோர் தென் டிசிபிள் ஆஃப் ஜான். உங்களுக்கு புரியுதா என்ன சொன்னேன்னு? அன்னைக்கு அழுதா ஒருத்தன் இந்த திறக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கல. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் விட்டு இருக்கீங்க? அந்த திறக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா திறந்த புஸ்தகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இது மறுபடியும் கண்ணீர் விடாதுன்னு சொல்றாரு. எதுக்காக? திறக்கிறதுக்காக. திறந்து கொடுத்தாச்சு. யாரு சத்தமிட்டு சொன்னதாங்க? அதை திறக்கிறதுக்கு கரெக்டா உள்வாங்கி பதில் சொல்லணும். உள்வாங்கி பதில் சொல்லணும்னா ஒரு கொஸ்டின் கேட்டா யோசித்து அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ யோவான்னாரு பாருங்க, பலமுள்ள தூதன் அங்க ஒருத்தர் சொன்னான்னு எழுதி இருக்குது 5ஆம் அதிகாரத்துல. கரெக்டா? அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல பலமுள்ள தூதனை பத்தி பேசுது. அந்த பலமுள்ள தூதன் மேல இருந்து இறங்கி வந்தாலும் 10ஆம் அதிகாரத்துல பேசுது. அல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னது யாரா? 5ஆம் அதிகாரத்துல மறந்துதான் திருப்பி படிமா அந்த வசனத்தை. அப்படி இருக்குதான்னு பார்க்கலாம். ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். நான் பலமுள்ள தூதன் லைனை படி சொன்னேன். அதை விட்டு மீதி எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள தூதன். பாருங்க, பலமுள்ள தூதனை வெளிப்படுத்துற விசேஷத்துல மட்டும் அல்ல, 5ஆம் அதிகாரத்துல அது ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் மூடின புஸ்தகத்தை திறந்து பலமுள்ள தூதர்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. அங்கே நிக்கிறார் அந்த பலமுள்ள தூதர். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ யோவான் அழுகிறான். ஏன்னா அதை திறக்கிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா தன் மனவாட்டியை தன் கணவன் அழ வைக்க விரும்பல. அல்லேலூயா. ஆகவே திறந்த புஸ்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த மைக்கு வேணும்ன்றது. இந்த மைக்கில் பாக்கெட் ஒன்று வச்சிடறாங்க. போன உடனே கட்டி போட்டு என்ன இப்படியே பேசியா நீ என்ன தெரியாம வந்து மாட்டேங்கிற சேர்த்து போட்டு சாவடிக்கிறார் போட்டு. நேரம் இங்கதான் சொல்லணும்ல. ரெண்டானே பலமுள்ள தூதன் 10ஆம் அதிகாரத்திலே இல்ல, 5ஆம் அதிகாரத்திலே பலமுள்ள தூதன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியத்தை திறந்து காண்பிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல தன் மனவாட்டியை அழக்கூடாதுன்றதுனால தேவன் என்ன பண்ணாரு? திறந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தார். ஆனா யோவானுக்கு மூடின புஸ்தகத்தை தான் காட்டினார். அல்லேலூயா. ஆக மேல ஒரு பாத்திரம் இல்ல, கீழே ஒரு யாரை திறக்கிறதுக்கு பாத்திரம். கவனிக்கிறேன் எல்லாரும். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் பேச போறேன். 6:15 எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 6:30. ஓகே, 6:30. கொஞ்ச நேரம் கவனிங்க எல்லாருமே. பலமுள்ள தூதன் அங்கேயே பேசுறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதை திருக்கிறதுக்கு யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேயே அது சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆனா யோவான் என்ன பண்றாங்க? அழறான். நம்ம அழக்கூடாதுன்னு தான் தேவன் திறந்த புஸ்தகத்தோட இறங்கி வந்திருக்கிறார். யார் அதை கொண்டு வந்தது? எல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க 10ஆம் அதிகாரத்துல தான் பலமுள்ள தூதன் பேசிட்டு வந்திருப்பீங்க பிரசங்கத்துல. வெளிப்படையா சொல்லுங்க, 5ஆம் அதிகாரத்துல இந்த பலமுள்ள தூதன் இருக்கிறாருன்னு பேசின ஒரு பிரசங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தப்பா இல்ல, நான் தயவு செஞ்சு எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்ல வரல. நான் அப்படி கேட்கல. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் உண்மை பேச விரும்புறீங்களோ, ஆமோஸ் நீ உண்மைதான கால பிரசங்கத்தை கேட்ட, உண்மையா சொல்லு. எந்த பிரசங்கி பலமுள்ள தூதன் 5ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல இருக்கான்னு ஒரு காட்டின முதல் பிரசங்கி யாரு? சொல்லிடு. இன்டர்நேஷனல் டேனியல் எல்லா டம்போ அப்படியே போயிட்டு இந்தியாவில் யார் காட்டினது? இதை பத்தி எப்போ அது 5ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள தூதனை பத்தி நீங்க பேசிருக்கிறீங்களா? இந்த இடத்துல பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா மனவாட்டிக்கு மறைமானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீ அடக்கூடாதான் வெளியரங்கமா பேசுறாருங்க. ரைட். அந்த 5ஆம் அதிகாரத்துல படிச்சோமா? ஒரு 9ஆம் வசனத்தை படி. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ரைட், போதுமா? இப்போ என்ன புரிஞ்சுங்க? ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார், ஆசாரியர்களாய் மாற்றிருக்கிறார். ஆசாரிய தத்துவம் யூதருக்குரியது.
ஆனால் ராஜாக்களின் தத்துவம் புறஜாதி மனவாட்டிக்குரியது. இந்த இடத்துல ஆசாரியரை பத்தியும் பேசுது, ராஜாக்களை பத்தி இந்த வசனம் பேசுது. அல்லேலூயா. கவனிங்க, வசனத்தை கவனிங்க, அது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா இருக்கும். பிரியமான தீர்க்கதரிசி கிட்ட சீவடியில் கேட்கும்போது கேட்கிறாங்க, இங்க பாஷைக்காரரும் கோத்திரத்தில் இருக்கிறவங்க எழுதியிருக்கிறது இவரெல்லாம் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, உண்மையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் சொல்றாரு அது யூதர்கள் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? இது சகோதரன் அந்த வசனத்தை திருப்பி கவனியுங்கள். அந்த சகோதரர் சொன்னா திருப்பி கவனியுங்கள், அதுல கோத்திரத்தாரும் பாஷைக்காரருமா என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அவருக்கு ஏதோ தவறு செய்தது மாதிரி ஒரு உணர்வு உள்ள பரிசுத்தர் உணர்த்துறார். எஸ் ரைட் அப்படின்னு சொல்றாரு. அது யூதர் மாத்திரமல்ல, அது பிரஜாதி மனவாட்டி அங்க இருந்தாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மை क्वेश्चन, கீழே உட்காந்துக்கிற நீங்க அந்த புஸ்தகத்தை தரும்போது எப்படி அங்க இருந்தீங்க? இதுக்காகவே அந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரன் ஒரே நேரத்துல இங்க இருக்கிற இப்பதான் பிறந்து வந்துக்கிற, இப்பதான் வளர்ந்து வந்துருக்கிற, இன்னும் சின்னதா பாட்டுக்கிறீங்க எதிர்க்க, நீங்களாம் எப்படி அங்க இருந்தீங்க புஸ்தகத்தை திறக்கும் போது? எப்படி சாத்தியம் இது? யோசிக்கணும்ல. திரும்ப சொல்லிட்டார்ல, பிரஜாதிகளும் யூதர்களுமாக அங்க இருந்தாங்க திறக்கும் போது. யோபு இருந்தான்னு சொல்றாரு, எலியா இருந்தான்னு சொல்றாரு, ரைட்டுங்களா? ஆதாம் இருந்தான்னு சொல்றாரு, ஏவாள் இருந்தான்னு சொல்றாரு. அப்பயும் ஆமோஸ் இருக்க மாட்டாராங்க. அறவரையா செய்தி தெரிஞ்சவங்க எல்லாம் மேல இருப்பாங்கன்னு சொன்னா முழு சத்தியத்தை வெளியேறமாக்கி கொடுத்த அந்த மனவழியா இருக்க மாட்டா. அரைகுறைக்கு அந்த இடத்துல இடம் இருந்துக்குதுங்க. அவன் அரைக்குறை, பவுல் ஒரு அரைக்குறை. எப்படி பேசுறாடியா? செய்தி படி நான் சொல்றேன், நம்பர் கொடுக்குறேன், எல்லாம் நம்ம எடுத்துட்டு கேளு. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அரைக்குறை. மார்ட்டின் முழுமை யாருக்கு கொடுக்கப்படல? பவுலுக்கு மட்டும் இல்ல. பவுல் இப்படி செஞ்சான்னு எழுதுறான் தெரியுமா? 10 யோவான் அவனுக்கே கொடுக்கல. அது அல்லேலூயா. ஒரு கூட்டம் வரும் சொல்றாரு, ஒரு கூட்டம் வரும். ஏன் எழுத சொன்னார் அந்த இடத்துல? ஒரு கூட்டம் வரும், அவன் மட்டும்தான் அதை விசுவாசிப்பான், அப்ப நான் அதை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. யாரை பத்தி பேசுறாரு? அப்போ மனவாட்டியாக நம்மளை பத்தி தான். பூமியில பேசல, பரலோகத்துல சாட்சி கொடுத்திருக்கிறார் உங்களை பத்தி, என்ன பத்தி. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிட்ட, பூமியில இல்ல சாட்சி, எங்க? பரலோகத்தில் சாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் நான் சொல்றதை விசுவாசிக்க, அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரா யோவான். படிச்சிருந்தா என்கிட்ட ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கவனம் வாங்க முடியுது. பைபிளே படிக்குதா? எனக்கு செய்தி படிக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இது மாதிரி பேசி இருக்க மாட்டாங்க யாரும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இங்கிலீஷ் பைபிள் யாருக்காவது இருக்கா? அந்த வசனத்தை செஞ்சு படிங்களா இங்கிலீஷ்ல. யாருக்குமே இல்லையா? நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்றீங்க. டைம் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச நிறைய பேர். But in the ages to come he might shew the exceeding riches of his grace in his kindness towards us through Christ Jesus. அப்படின்னா தமிழ்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் தீர்க்கதரிசி அவர் லாங்குவேஜ்ல பேசுறாரு. they are sitting in the heavenly places அப்படின்றாரு. இந்த மாதிரி வேர்டெல்லாம் அவர் பேசல, எனக்கு நல்லாவே தெரியும். And hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. அப்ப நான் இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படி சொன்னேன், இதுதானே படிச்சிருக்கேன். மூணாவது படிச்சுட்டு ஏன் தப்பா உன் தப்பா சொல்லுதா? ஏதோ அரைக்குறை தான் இங்கிலீஷ் தெரியும், அதுலயே பேசுறீங்க. மொத்தமா என்ன ஒன்றில்லாத பண்ணி விட்டுருது.
இங்கிலீஷ் படிச்சு பயபக்தியோட பேசுறேன். நான் அந்த ப்ரொஃபஸர் டீச்சரா. எவன்லி பிளேசஸ் எங்க உன்னதத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி உட்கார முடியும் உன்னதத்துல? நம்ம எல்லாமே தரையில உட்காந்துக்கிறோம் சேர் போட்டு. இவங்க சேர்ல இருக்கிறாங்க, இந்த பொண்ணு தரையில இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்லிட்டு. How is it possible to sit in the heavenly places? எந்த அடிப்படையில இந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்குது? ஏன் யாரும் கேள்வி கேட்கல? 2000 வருஷமா எந்த பிரசங்கம் பண்ணல? ஏன்னா தெரியாது, வேற ஒன்றும் காரணம் இல்லை. They don't know. முதல்ல உன்னதனா என்னன்னு தெரியணும், அப்புறம் தான் அதை உட்காந்துக்கிறோமோ இல்லையானு தெரியும். அல்லேலூயா. ரைட். உன்னதங்கள் என்றால் என்ன என்ற அர்த்தத்தை முதல்ல கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட் ரிவீல்ட் அந்த மெசேஜை படிச்சீங்கன்னா, உன்னதம் என்பது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசனுடைய ஸ்தானம். இதுதான் உன்னதங்கள்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன ஸ்தானத்துல இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசின்ற ஸ்தானத்துல இருக்கிறீங்களா? மனவாட்டின்ற ஸ்தானத்துல இருக்கீங்களா? இல்ல மனைவின்ற ஸ்தானத்துல இருக்கிறீங்களா? மூணு சொல்லி இருக்கிறேன். ஆர் யூ பிலீவர், ஆர் யூ பிரைட், ஆர் யூ வைஃப் ஆஃப் கிரைஸ்ட்? இதான் என்னோட கொஸ்டின். இதுல எந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுமா, காது கேட்கலாமா? நீ இது உன் வயசுக்கு சொல்றது கரெக்ட். ஏமா கல்யாணம் ஆயிட்டு இதுல நீ சொல்லுமா? மேரிட் பீப்புள் தான் நீங்க எல்லாம். யார் இதுல மேரிடு? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எந்த ஸ்தானத்துல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க? நீ மேரிடா? அதான் கரெக்டா சொல்ற. கரெக்டான ஆன்சர் இது. இப்போ நீங்க இருக்கிறது மனவாட்டின்ற ஸ்தானத்துல இல்ல. சமன் சொல்ற, நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் மனைவி என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்றாரு. ஒரு லைன்ல இருக்குது எல்லாமே. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க என்னவா மாறிட்டீங்க? மனைவியா. கல்யாணம் இருந்துட்டா போல மனைவி ஆயிட்டீங்க. அப்போ உன்னதங்கள் என்றால் என்ன? காலைல தான் சொன்னேன். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன்னா உள் வாங்கி பதில் சொல்லுங்க. ஆமேன்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு யாரும் ஆமேன்னு சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அங்கிருந்து வரணும். அதுக்கு முன்னாடி ஆமேன் அப்படி தள்ளி விட்டுறாங்க. என்கிட்டே வந்தது நான் சொல்றது. ஆமே நான் கேட்கிறேன், உன்னதங்கள்லாம் என்னன்னு கேட்கிறேன். ஆமேன் உன்னதங்கள்ன்றது காலைல கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சிச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கு நான் அந்த சேதுபடி சர்ச்சைக்கு போனா யாரும் வாய்ப்பு ஆமேன் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சொல்லவே கூடாது சொல்லிட்டேன். காலத்துல வாங்குறதுக்குள்ளேயே திருப்பி ஏதாவது ஆமேன் இருக்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு பேர் ஆமேனா? ஏங்க, உன்னதங்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசனோட ஸ்தானம். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஸ்தானம்ன்றது மனைவி, கிறிஸ்துவனுடைய மனைவி என்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. ரைட்? ஓகே. இப்போ இந்த மீட்பின் புஸ்தகத்தை அவர் மேல திறக்கணும். கரெக்டுங்களா? பவுல் அப்போஸ்தலன் மூலம் பரிசுத்தர் என்ன சொல்றாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. நாங்க எங்க? உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும். ஓகே, செட்டில் ஆயிட்டீங்களா? செட்டில் ஆயிட்டீங்களா? சீக்கிரம். உட்கார செய்வார் இல்ல, உட்காரவும் கரெக்டா சொல்றாரு பாருங்க. உட்காரவும் செய்தார். எங்க முடிஞ்சு போன ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் வேதம் பேசுதுன்னா உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர் போட்டு உட்கார்றது இல்ல, நீ யார் என்றதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது அர்த்தம். அல்லேலூயா. நீ அவட மனைவின்ற அடையாளம் காட்டுறதா உன்னதங்களில் உட்கார்றதுக்கு. ரைட்டா? இப்ப சொல்லு, இந்த கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருப்பாங்கன்னா, இந்த கணவனும் மனைவியும் எபேசியர் 5 படி எங்க பாஸ்டர்மா காணுமே கேக்குறீங்களா? நீ எதிர்க்கிறதா நீ கவனிக்கிறீ இல்லையான்னு தெரியும். ஏன்னா இங்க கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுக்கிறா, கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த முகத்தை மட்டும், அந்த ஓரங்களை உட்காந்து முகத்தை மட்டும் காட்டு. ரைட்டா? இந்த எபேசியர்ல சொல்லுது, நீங்க கிறிஸ்தியஸ் கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். செய்வார் இல்ல, செய்தார். செய்தார்னா எங்க செய்தார்? எப்ப செய்தார்? அந்த கேள்வி வந்துடும். யாரும் பேசுறது இதை பத்தி.
இப்ப மறுபடியும் போறேன். முத்திரைகளை திறக்கும் போது புறஜாதி மனவாட்டி அங்க இருந்தாலும் திருதர்சி கேட்கும் போது அவர்கள் அங்கே இருந்தார்கள் சொல்றாரு. அல்லேலூயா. எதே ஆறாவது முத்திரையின் கேள்வி பதிவுல இந்த காரியத்தை சொல்றாரு. எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா நான் பதில் சொல்லி நிற்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ஸ் வந்து உன்னதங்களை உட்கார்படி செய்தார் அப்படின்னா கிறிஸ்து இயேசு கூட மனைவி என்ற ஸ்தானத்துக்கு உங்களை உட்கார செய்திருக்காரு. மனைவி என்ற ஸ்தானம். மனைவி யார் என்றால் ஆதாமுடைய பாதி பாகம் யாரு? அப்போ மணவாளனாகி அவர் முத்திரைகள் திறப்பார் என்றால் மணவாட்டி எங்க இருந்திருக்கணும் அந்த நேரத்தில்? அவங்கள சரிதான் இருந்தார். அல்லேலூயா. இதுதான் இதோட எக்ஸ்பிரஷன். இது தெரியாததுதான் சென்னை சபையில உட்காந்து 1000 பேர் உட்காந்துக்கிறான். கூப்பிட்டு வாட் இஸ் த மீன் பை எவர்லி பிளேசஸ் ஒருத்தங்க கூட அர்த்தம் தெரியாது. பேசுறவனுக்கு தெரியாது, கேட்கறவனுக்கு தெரியாது. இவன் குருட, அவன் சின்ன குருட. குருடனுக்கு குருட வழிகாட்டா 2 பேர் போய் குழியில் விழுங்க. வாட் இஸ் த மீன் பை எவர்லி பிளேசஸ்? பெட்டர் கோ அண்ட் ஆஸ்க் த சென்னை சர்ச். ராஜின் ஒருத்தர் பேர் வச்சு கோ அண்ட் ஆஸ்க் த क्वेश्चन வாட் இஸ் த மீன் பை எவர்லி பிளேசஸ் கேட்டு பாரு. உங்களுக்கு விளக்கம் சொல்லி தெரியும். 2 மணி நேரம் கதை அடிக்க தெரியும். யாரை பத்தியாவது பேச தெரியும். இந்த பைபிள்ல இத்தனை வசனம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து செய்தார் எழுதி இருக்குது. இட் இஸ் finished. ரைட்டா? செய்தா செய்வார் இல்ல. செய்தார்னா எங்க செய்தார் காட்டு. இதெல்லாம் புள்ளியார் சரியா சேர்த்து வந்து புள்ளியார் சக்தி நீ வைக்கிறதுக்கு புள்ளியார் சில மாத்து வருதுக்கு செய்தாரா பைபிள் அப்படிதான் சொல்லுது. எங்க செய்தார்? எப்படி செய்தார்? முதல்ல இதுக்கு போகணும். கணவனுடைய பாதி சரீரம் யாரு? மனைவி. ஆகவே அவர் திறக்கும் போது யாருதான் கூட இருந்தது? எல்லாரும் பிரச்சனை நான் கூட கேட்டிருப்பேன். அவர் ஆதியில வானத்தை பூமி படைக்கும் நான் அங்க இருந்தேன் சொல்லி கொடுத்துட்டாரு. இவங்க ஃபாலோ பண்றாங்க பாரு. நான் பேசுறேன் இவங்க டைலாக. அதே மாதிரி அவர் கடல் மேல் நடக்கும்போது நான் அங்க இருந்தேன். ஆமா ஆமே இப்ப சொல்லி ஆமேன்னு என் காதலே ரிட்டர்ன் வர்றோம் சொல்லு ஆமேன்ட்டு. அவர் சன்செட் மலையில அங்க நிற்கும் போது தூதரை பார்க்கும் நான் அங்க இருந்தேன். ஆமேன். மண்ணாங்கட்டி 7 முத்திரை திறக்கும் போது அங்கதான் இருந்த நீ அதை மாதிரி ஆமேன் ஆமேன் கத்துறீங்க. அல்லேலூயா. திறக்கும் போது அங்கதான் இருந்த. அதையா வாய் வரல உனக்கு? எனக்கு தெரியாது. Because you don't know what is the mean by heavenly places. உன்னதங்கள் என்ற அர்த்தம் தெரியாத உன்னால விளக்கவே முடியாது. தீர்க்கதரிசி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் முழுசும் பேசியிருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயுமே இந்த ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தல. அதை சொல்ற பாருங்க. எபேசியஸ் பேரலல் ஜோஷுவான்ற ஒரு பிரசங்கத்தை பண்றார். என்ன பார்த்தோம்? இல்ல ஆமேன் இல்ல. இன்னும் அர்த்தம் கேட்டா நீ ஆமேன் சொல்லக்கூடாது, நீ ஆமேன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஏமா நான் கொஸ்டின் கேட்கிறேன். உங்க கண் எதுக்கு நடக்கிற அநியாயத்தை பாருங்க. நான் என்ன கேட்கிறேன்? எபேசியஸ் போர்ல ஜோஷாயிரம் பேசுறேன்னா ஆமேன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொன்ன? ஆமா சார் எல்லாம் உன்னால வர்றது. உன் ஆவி எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்துக்கிற. பதில் வரத்துக்கு முன்னாடி ஆமேன்னு சொல்றது அவர் மட்டும்தான். அதனால தான் இந்த பிரச்சனை எதுக்கு நான் வாயில சொல்ற போறேன். நம்ம பாஸ்ட் அடக்கி வாங்கிட்டு கம்முனுங்கிறாரு. எனக்கு இருக்க சம்மந்தம் இல்லை தம்பி ஆகிட்ட வராத. ஏங்க நான் என்ன கேட்குறேங்க, காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. எபேசியர் பேரலால் ஜோஷுவான்ற செய்தியை தவிர வேற எந்த அதிகாரத்தையாவது அவர் இணைச்சி பேசியிருக்காரா நான் கேட்கிறேன். எவ்வளவு டீப்பான ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். எவ்வளவு பிரசங்கி வராங்க. இந்த வார்த்தை ஒரு செய்தி புஸ்தகம் இருக்குது. அதான் தெரியுமா இல்லையா? இருக்குதா? எபேசியர் பேரலல் ஜோஷுவா. யோசுவாவின் புஸ்தகம் எப்படி எழுதிருக்குதோ டிட்டோவா எபேசியர் புஸ்தகம் இருக்கும். எபேசியர் புஸ்தகம் எப்படி இருக்குதோ அப்படியே யோசுவாவின் புஸ்தகம் இருக்கும். அப்ப யோசுவாவின் புஸ்தகத்துல என்ன இருக்குதுன்னு போதா நீ படிச்சாதான் எபேசியர்ல என்ன இருக்குதுன்னு தெரியும். ரைட்டா? யோசுவாவின் புஸ்தகம் மெமரியில இருந்தாதான், அந்த சம்பவங்கள் மெமரியில இருந்தாதான் அதை படிக்கும் போது எபேசியர் படிக்கும் போது உனக்கு அங்க ஞாபகம் வரும். மற்றபடி உனக்கு ரிமைனா ஆகாது. அப்ப எவ்வளவு ஒரு சீக்ரெட்டான விஷயம் அதுல இருக்கணும். ரைட்டா? பாருங்க, உன்னதங்கள் உட்கார்ந்த வசனத்தை எதுல தான் காட்டினேன்? எபேசியர்ல தான் காட்டினேன். ரைட். அந்த உன்னதங்கள் எப்படி உட்கார முடியும்ன்றது எபேசியர் 5 தான் பேசுறாரு. கணவனும் மனைவியும் சபையும் நான் தேவனை குறித்து பேசுகிறேன்னு சொல்றாரு. கரெக்டா? கணவனும் மனைவி எபேசியர் 5 அதிகாரத்தை பேசும்போது நான் சபையும் கிறிஸ்துவ குறித்து பேசுகிறேன்னு சொல்றாரு. அதே கணவன் மனைவி பத்தி பேசிட்டு எது போய் சேர்க்கிறார்? எடுத்து போயிட்டு சபைக்கும். அதனால்தான் சொல்ற நீ அவரோட மனைவியா இருப்பாய் என்றால் அந்த முத்திரைகளை திறக்கும் போது அந்த இடத்துல நீயும் இருந்தா என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேன். இது கண்டிப்பா விசுவாசத்து தான் ஆகணும். ரைட்? இப்ப புரியுதுங்களா? எபேசியர் பேரலல் ஜோஷுவா ஏன் சொன்னாருன்னு? ஏன்னா
மோசேயோட ஊழியம் முடிந்த பிறகு யோசுவாவோட ஊழியம் ஆரம்பிக்குது. அந்த யோசுவாவோட ஊழியத்தில் என்ன சொல்றாரு? நீ என் தாசனாகிய மோசே கற்பித்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலாம், கவனமாயிரு, அதை விட்டு அவர் தான் சொன்னாரா? அதை விட்டு வலது வரும் இடது வரும் கருப்பாயாகன்னு சொல்றாரு. நடுவில் எப்ப கேட்கணும் அது ஒன்று ஊற்றுதான் சொல்லுவாங்க, நல்லாவே தெரியும். அதுதான் நிறுத்துறது. கொஞ்சமாவது ஞாபக சக்தி எடுத்துக்குவாங்க எல்லாத்தையுமே. அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது? வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. ஆனால் தான் கூர்நுடி கோபுரத்தின் செய்தி தீர்க்கதரிசி பேசும்போது அநேகர் இடது பக்கம் போயிட்டாங்க, அநேகர் வலது பக்கம் போயிட்டாங்க. அப்ப சொல்றாரு, இடது பக்கம் வலது போக்காம அதை உற்று கவனித்துக் கொண்டே இருக்குன்னு சொன்னாரு. யோசுவா கிட்ட என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ சேம் கவர்னன்ட் given by the God to William Branham. அதே உடன்படிக்கை வில்லியம் பிரணாம்கிட்ட சொல்லப்பட்டது. வலதுபுறம் போகாத இந்த வார்த்தை நீங்க யோசுவாவின் புத்தகத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பேரலா இருக்குது. அதான் எபேசியர் பேரலல் ஜோஷுவான்ற மெசேஜ். ஆக கணவன் மனைவி உறவை பத்தி எதுதான் பேசுது? எபேசியர் இன்னொரு விஷயத்தையும் பேசுது. 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காலம் நேரடியா இறங்கி ஒரு காலம் உங்ககிட்ட பேச மாட்டார். நீ ஒத்துக்கினாலும் சரி, நீ ஒத்துக்கினாலும் சரி தான் உண்மை. ஏன் சொல்றேன்னா, ஒரு சிஎம் கிட்ட போங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அந்த அம்மா பழைய ஜெயிலில் நிற்கும் போது 8 டிஜிபி நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரலா டின்னு வந்தா ஜெனரல் ஆகும், டிஜிபி, அடுத்தது ஐஜி நிற்பாரு, அதுக்கப்புறம் கமிஷனர் நிற்பாங்க, அப்புறம் அடிஷனல் கமிஷனர் நிற்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஏசிடிசி எல்லாம் பின்னாடி நிற்பாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து ஜெயலலிதாவோ முக ஸ்டாலின் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். இவர் டிஜிபி கிட்ட சொல்லுவாரு, அவங்க ஐஜி கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? ஆக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் ஆளுவார்னா இத்தனை பேர் கீழே இருக்கிறாங்க. அவர் எல்லாத்துக்கும் அவர் வருவாரா? நம்ம வீட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற குப்பை பொருளுக்கு சிஎம் வருவாரு. அப்போ நீங்க அவங்க தான் ஆராய்ச்சி பார்த்தா அவருக்கு தான் இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அவருக்கு பற்றி தான் யார் தான் செய்யறாங்க? அங்க கவுன்சிலரு, ஊர் தலைவர், எல்லாரும் தான் அந்த வேலையை செய்வாங்க. கரெக்டா? இதை இப்போ சபையை பரிபூர்ணப்படுத்த மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அது எப்படி? இது எப்படி? எபேசியர்ல தான் அந்த உண்மையை விளக்கி இருக்குது. சபையை நடத்த நான் வரமாட்டேன், சிலர் அப்போஸ்தலர்களாகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் மேய்ப்பர்களாகவும் சிலர் சுவிசேஷகர்களாகவும் நான் வைத்திருக்கிறேன். இதுவும் எதிர்தான் எழுதிருக்குது. இந்த ரகசியமும் எபேசியர் பேரலல் ஜோஷுவா, இது எபேசியர் புஸ்தகத்தை தான் எழுதிருக்குது. சாதாரண புஸ்தகம் இல்ல எபேசியர் புஸ்தகம். இத்தனை அம்சங்கள் அது உள்ள இருக்குது. நீ யார் என்று அடையாளம் காட்டுறது இந்த எபேசியர் புஸ்தகம் தான். அல்லேலூயா. அது கணவன் மனைவி உறவை பத்தி பேசிட்டு தேவனோட பொறுத்தது எதுதான்? எபேசியர் எத்தனை அதிகாரம்? நான் சொல்லி கொடுத்தேன். அப்படியாவது நான் இல்லையே எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல இல்லையே. இல்லையே, நான் தான் சொன்னேன். அப்போ கண்டுபிடிக்கல. 5ஆம் அதிகாரம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். எப்போ கூட கவனிச்சு கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் 5ஆம் அதிகாரம். என் வாயில தான் சொன்னேன் நான். அதை கணவன் மனைவி பற்றிய உறவுகளை எதுதான் விளக்குது? 5ஆம் அதிகாரம். ஆகவே சொல்ற பிரியமான ஒரு 2 லைன் பேசலாம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எங்க இருக்கீங்க? ஏமா டீ கல்ல தான் நின்றுக்கிறேன். இவர் வேர்க்கடலை சாப்பிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போனா திட்ட போறா, சுகர் இருக்குது, ஏன் அது மாதிரி பண்ணுகிறேன். டீ என்ன சொல்ற? டீ கல்ல நின்றுக்கிறாராம். உன்னை என்ன சொல்ற, என்ன பண்ணுகிறதான்னு கேட்டாங்க. நீ என்ன சொல்ற? அம்மா நான் வேர்க்கடலை சாப்பிட்டு திட்டுவாங்க 2 வார்த்தை வைப்பு. யோ ஏன் அது மாதிரி பண்ணுகிற, நீ உன் நன்மைக்கு தானே செய்யற, சாப்பிடாத சுகர் ஏறுன்ட்டு. இப்போ இவர் ஃபோன் பண்றாரு, அம்மா என்ன பண்ணுகிறேன், இந்த மாதிரி யூடியூப்ல வந்து ஏதோ டான்ஸ் ஆடிக்கிறாங்க வச்சுக்கியா, அது நான் பார்த்துட்டே கழுவிடுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. கரெக்டா? இப்போ மேனேஜர் ஆமோஸை ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு. ஆமோஸ் நீங்கள் கிளம்பிட்டீங்களா? இதோ ஆழ்ந்தவேங்க. அவர் வாசப்படி விட்டா வெளியே வந்திருப்பாரு, வீட்டுக்குள்ள இல்லை அவரு, அதனால ஆழ்ந்துவேன்னு சொல்றாரு. ஒரு பாலம் உருப்பிட முடியாது. வேற யாரமாக சொல்றேன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மனைவி கண்டிப்பா சொல்லுங்க. உண்மையை பேச பேச கொஞ்ச நாள் சண்டை வரும்.
அதெல்லாம் தாங்கிங்க, பரவாயில்ல. இன்னைக்கு வேலைக்கு போல டயர்டாச்சு, அனுபவத்துக்கு கிளம்பி போயிட்டு டவுட்டர்ல ஒரு பார்க்க உட்காந்து ஃபுல்லாக ஓட்டு ஃபோன் மட்டும் பண்ணுறாரு. இன்னைக்கு பயங்கர பிஸி, தெருக்கு தெரு அலைய வைக்கிறாங்க, ஃபோன் எடுத்து என்னால் பேச முடியாது. அப்படி சொல்றதை காட்டிலும் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா, நான் பார்க்க போய் நிம்மதியாக தூங்கிக்கிறேன்னு சொல்லு, 2 வார்த்தை தான் திட்ட போறாங்க. ஆனா உண்மையுள்ளவனை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். அது புரியுதுங்களா சொல்றது? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, உங்க கணவன் கேட்டா அப்படியே உண்மையை சொல்லுங்க, மனைவி கேட்டா அப்படியே உண்மையை சொல்லுங்க. அநேகர் இந்த குட்டி சாதம் ஒன்று இருக்குது பாரு, குட்டி சாதம் நான் கூட வச்சிருக்கேன், பேர் தான் குட்டி சாதம், நான் பேர் வச்சிருக்கேன். எல்லா வேலையும் பண்ண மயக்கி இழுக்கும், எல்லா வேலைகளையும் மூட்டு வலி கை கால் வலி சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லா வலியும் இதுல பார்த்தீங்கன்னா வந்துடும் தானா. மண்டை ப்ரெஷர் ஆகி வெடிக்கிற அளவுக்கு இந்த குட்டி சாதம் அது மாதிரி. இப்போ என்ன பண்றது, நான் இந்த எழில் பாஸ்ட் ஆகலாம், என் டைம்ல நான் வர பிரசங்கி ஆகிட்டுனா எவ்வளோ நேரம் ஆன்லைனில் நின்று கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதவி பண்ணேன். நான் எப்போ ஆன்லைன் இருந்தாலும் யாரும் பார்க்கக்கூடாது, அது மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு நீ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் எவ்வளோ நேரம் ஆன்லைன் யாருக்குமே தெரியாது, கௌரவமாக நான் பிரசங்கம் பண்ணலாம். எத்தனை பேர் மொபைலில் இது மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கு? காலேஜ் படிக்கிற பொண்ணு ஆன்லைன் தான் சரியில்லை இல்லையா? இல்லை எதுவுமே இல்லையா? நீ சரிக்குது புரியல, ஏன் அது மாதிரி பண்ணோம்? பொண்ணு வீட்டில் பார்த்தா அப்பா திட்டுவாரு, கொண்டாடி ரொம்ப பார்த்தா வீட்டுக்காரன் திட்டுவாரு, வீட்டுக்காரன் நேரம் ஆன்லைன் தான் கொண்டாடி திட்டோம். அதனால இந்த ஆப்ஷன் பண்ணிட்டோம்னா நிம்மதியா போச்சு பாரு, யாருக்கும் தெரியாது நிரபராதிட்டு. விசாசு உழுந்து செஞ்சுருப்பான். ஆண்டவரே பிள்ளைங்க பத்தியா எல்லாத்தையும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜாலியாக ஆன்லைன்ல இருக்கிறான், ஆனா மற்றவங்க கண்டுக்கு அதை மறைச்சு வச்சுக்கிறான் ஆண்டவர்னு சொல்லுவான். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. எந்த எப்பனாலும் நீங்க ஆன்லைன்ல வாங்கினா நான் எப்போ ஆன்லைன் பண்ணா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரிஞ்சோ இல்லை, என்ன செக் பண்றது அவர் தான். ஓப்பனா இருக்கும், அது லாக்கே கிடையாது. வேற யாரும் பாத்திர போற லாக் போட்டு வச்சிருப்போம், அது கூட அது கிடையாதுங்க. அந்த ஜிபே நம்பர் 1 2 3 4 5 6 என் மொபைல் எடுத்து ஆன் பண்ணி எவ்வளோ காசு எடுத்துக்கோ, இதான் நம்பரு. என்னத்துக்கு மறைக்கணும்? நான் மறைச்சா நான் எப்படி உண்மையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு பேச முடியும்? நான் வாழாததை எப்படி பேச முடியும்? நீ உங்க அம்மாக்கு அப்பா குத்தமா இல்லைன்னா போன்ல தூக்கி விசிறடி போன, அல்லேலூயா, எதுக்கு உனக்கு அந்த போனை தூக்கி பிடிச்சாத விசிறடி போ, இங்கேயோட ஓட்டி போ, சனின்னு சொல்லு. நான் சொல்றது புரியுதா? அது ஒரு மைக் இருக்கு, மாறி பேசினார் திருக்கதர்சி, இங்கிலீஷ்ல பேச சொன்னாரு. ஒன்று தள்ளா ஒன்று போயினே இருக்கும், நீ கூட தள்ளிக்கிறீங்க. ஆமா, என்ன பண்ண போற? இப்போ எவ்வளவு வெளிப்படையா பேசுற பத்தியா? என்ன பண்ண போற? தலையை எடுத்துட்டு போற. உண்மையில தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ உண்மையா வாழ்ந்து பாரு, கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் இறங்குவாரு. தப்பா கூட இரு ஃப்ரெண்டு கிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்தோமா, சொன்னா திட்ட போறதாமா, நானா அவர்கிட்ட ஏற்றி பேசுறேன், உனக்கு ஏற்கனவே சொல்லி வைக்கல, அவர்கிட்ட பேச கூட சொன்னா இல்லையா, ஆனாலும் நான் பேசுவோமா, பரவாயில்ல, அச்சவனை வாங்கிக்கிறோமா, இப்படி போ, பிரச்சனை கிடையாது. தேவன் உனக்கு மார்க் போடுவாரு. அல்லேலூயா. கணவன் கேட்டா அவங்க சொல்றது, இவருக்கு அவங்க இருப்பாரு ஹைதராபாத்ல, ஆஸ்திரேலியா இருக்கிறன்னு சொல்றது. நான் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க எந்த பாஸ்போர்ட் எடுத்து போனா தெரியலையா? இவர் பண்ணாதான் சொல்லுமா, போன் பண்ணுமா, எனக்கு நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இன்னையோட பொய்யே சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில். அவரு உண்மை இல்லவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்ககிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை. ரைட்டா? தீர்க்கதரிசி ஒரு குழந்தைக்கு ஜெபம் பண்ண போறாரு, இங்கிருந்து வெளியே போயிட்டாரு. அந்த வக்கீல் கேட்டா நான் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு போயிட்டார சொன்னாரு. ஆண்டவர் அவர் கூப்பிட்டு குழந்தைக்கு ஜெபம் பண்ணதுன்னா சொன்னாரு, என் மகனை ஒரு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு மருந்து கடலில் போட்டு விட்டு பரவாயில்ல, 7ஆம் பொண்ணை தெரிந்தெடுத்து விட்டு ஆக ஜெபம் பண்ண. அப்படியே சொன்னேன், கையெடு முதல்ல கையெடு தானே சொன்னாரு. உனக்கு மட்டும் மன்னிச்சுட்டாரா? நீ கற்பனை இருக்குதியா? நீ கற்பனையில வாழ்ந்துருக்கிறியா? நீ சொல்ற போய்க்கு ஆமாசாமி போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாரு. இங்க 2ஆ கிழிக்கிறாரு. வீட்டை விட்டு தாண்டி ஆழ்ந்த வேகமா அது பேரு. ஆனா அதான் வீட்டு இல்லையா பிரதர்? அப்பட்ட போயிடாது. உண்மையை பேசு, தலையெடுத்துட மாட்டாங்க யாருமே. உண்மைதானே? கரெக்ட் தானே? உண்மையை பேச பேச உன் வார்த்தையில வல்லமை புறப்படும். அதை புரிஞ்சுக்க முதல்ல. இந்த நாட்களை எந்த அளவுக்கு உண்மையை பேசுறீங்களோ, தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் என்ன சொல்றாரு, நீ மாத்திரம்
உத்தமமா இருப்பாய் என்றால் உன் முன்னே எந்த வியாதி நிக்காது. எந்த வியாதி நிக்க கூடாது விரும்புவினா முதல்ல உன் நாக்கு சுத்தமா இருக்கணும். வரனா வர, இல்லனா இல்ல, செய்யறனா செய்யற, இல்லனா இல்ல, போறனா போற, முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். ஏங்க கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்றது இந்த பிரசங்கம். வாழ்ந்து பாரு, இனிமையா இருக்கும் உனக்கு. வாழ்க்கை ஆசீர்வாதம் நீ சொன்னா நடக்கும் நாக்குல. ஏன்னா அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டு அவரோட மனைவின்னு சொல்றல, மணவாளன் போய் சொல்லுவாரா? மனைவி எப்படி போய் சொல்லுவார்? மணவாளன் திருடுவாரா? மணவாட்டி எப்படி திருடுவார்? மணவாளன் இன்னொரு பொருளை வச்சுப்பாரா? இன்னொருத்தரோட மனைவி வச்சிருப்பாரா? கழுதியாவது, குதிரையாவது, போனையாவது, வீடையாவது, காரையாவது, பைக்காவது, எந்த ஒரு பொருளை மணவாளன் வச்சுப்பாரா? நீ மட்டும் எப்படி 2 வாழ்க்கை வாழ முடியும்? நீ எப்படி 3 வாழ்க்கை வாழ முடியும்? நீ எப்படி மனைவிக்கு துரோகம் பண்ண முடியும்? எந்த அடிப்படையில் நீ கணவனுக்கு துரோகம் பண்ண முடியும்? அவர் இல்லைனாலும் இருந்தாலும் நீங்க பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுக்கு துரோகம் பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை வாழாம டிவி பார்க்க முடியும்? சொல்லு. நீ 1/2 மணி நேரம் பொண்ணு 1 மணி நேரம் பாப்பா. கரெக்டா? இனிமேல் இந்த ஆன்லைன்ல இருக்கின்ற ஆப்ஷன் இன்னோட இருக்குன்னு எல்லாரும். நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தீனா இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் நீ 24 hours கூட ஆன்லைன் இரு. அதனால உன் பாவம் கழியும். நீ எதனா பார்த்து தொலை, நான் அதை பத்தி கேட்கல. ஆனா உலகத்தை விசுவாசியை ஏமாத்தாத. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது எழுதிருக்கு. அவருடைய இமைகளுடைய படம் எடுக்கணும் எழுதிருக்குது. கவனமா இரு நான் சொல்றதுல. டிவியில குப்பை தொட்டி இன்னைக்கு 10 சேனல் 12 சேனல் வருது, 28 சேனல் வருது. யாரு இந்த ஐயக்க பேர் வந்து போட அவங்கிட்ட அந்த மொபைல் நம்ம ஐயன் பண்ண முன்னாடி போறாரு. அது குடிசாங்க அவங்கள்ட்ட 28 சேனல் வருது. டிவியால 12 சேனல் மாத்தணும். நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சே என்ன நோண்டிட்டு இருக்கிறேன்ட்டு. இவன் நோண்ட கூட தள்ளுறது தானே, நோண்டுறது இல்லை. போய் கடைசியாக நரகத்தில் தள்ளுறோம். போய் அங்கதான் உங்களுக்கு கடைசியாக ஒண்ணு வேற எங்க போகுது. ஓகே பிரியமானவர்களே, சபை என்றால் ஏவா காலை சேர்த்து போட்டு சர்ச்சில் யாரும் வாய் தரக்கூடாது. சபை என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் சொல்லிட்டு மீதி நான் சொல்றேன். சின்ன பிரச்சனை நான் முடிக்க போறேன்ல, இன்னொரு 1/4 மணி நேரம், இப்பதான் இன்னொரு 1/4 மணி நேரம். சபை என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் சொல்லு. கிறிஸ்துவை ஆராதிப்பது. ஓகே சரி, சபை என்றால் வெளியே வருதல் என்று அர்த்தம். இதுவரை நீங்க சொன்னது. ஆனா உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனோட 5 உறுதியான அடையாளம் என்ற சபையில அதென்ன சொல்றாரு? அந்த செய்தியில என்ன சொல்றாருன்னா, சபை என்றால் மேசியாவின் சாம்ராஜ்யம் என்று அர்த்தம். அல்லேலூயா. சபை என்றால் மேசியாவின் சாம்ராஜ்யம். சபை என்றால் அப்படியானால் இந்த மேசியா யாரை ஆளுகை செய்கிறாரோ அவர் மாத்திரமே சபை. மேசியா யாரை ஆளுகை செய்கிறார்களோ அந்த பிரஜைகள் தான் அவருடைய சபை. அப்ப அந்த பிரஜைகள் தான் அந்த ராஜ்யம். உங்களை ஆளுகை செய்யறதான் மேசியா. அல்லேலூயா. மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் யாரா சொல்லி முடியும்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் படாவர சர்ச்சை சொல்லுமா சொல்லுமா சீக்கிரம். இறங்கினவரும் அது ஏமா விட்டுட்ட? எதை கேட்கணும்? எப்ப கேட்டாலும் எதை கேட்கணும்? அந்த ஒரு லைன் மட்டும் ஜெபம். நான் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கிடும். நாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறோம் தேவனால பரலோகத்தில் இருக்க முடியும், பரலோகத்திலிருந்து இங்கேயும் இறங்கி இருக்க முடியும். வராருன்னு சொல்றான். அவனை போய் கேள்வி கேளு. அவர் பூமியில இருக்கிறாரா? இல்ல புதர் அங்க இருக்கிறாருன்றான். வந்துச்சுன்னு சொல்றோம். நாங்க சொல்றோம் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கிறேன், மனுஷகுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. அவர் எப்படி அங்க இருந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே மனுஷகுமார் நான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இவர் சொல்றாரு பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறமான மனுஷகுமாரை எல்லாமும் வேறு ஒன்றும் பரலோகத்தில் ஏறினதில்லை என்றாரு. ஒரு கிளியரா சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ இறங்குனவர் அந்த பிதா தான் இல்லையா? கரெக்டா? இவர் வாய்ந்தானே சொல்றாரு. நம்ம விசுவாசிக்கிறோம் தானே, பரலோகத்துல இருக்கிறார், பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இவன்கிட்ட கேட்டு பாரு, பரலோகத்துல இருக்கிறாரா? இன்னும் இறங்கவே இல்லையா? நீ இறங்கவே இறங்க விடாத, அங்கேயே ஆணிச்சல் நிறுத்தி வச்சிரு சிலுவிலேயே. அவர் இறங்க விடாத. ஏன்னா உன்னை அவர் ஆளுகை செய்யல சகோதரா. மேசியா என்றால் சபை என்றால் மேசியாவின் சாம்ராஜ்யம் என்ற அர்த்தம். நம்ம தான் அந்த சாம்ராஜ்யம். யாருக்கெல்லாம் ஒரு வருகை வந்திருக்கிறது விசுவாசிக்கிறீங்களோ அவங்களை மாத்திரமே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்படின்னா சபைனா என்ன அர்த்தம்? மேசியாவின் அப்புறம் விசுவாசிக்காத சபை நீ எப்படி சொல்லுவ? அங்க ஒரு சபை நடக்குது, இங்க ஒரு சபை, எங்கயா நடக்குது? இன்னும் ஊனமாதான் உட்காந்துக்குது, சபை நடக்கல, ஊனமாய் உட்காந்துக்குது. கரெக்டுங்களா? சர்ச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேசியாவின் சாம்ராஜ்யம் அர்த்தம். அந்த தலைவர் யாருன்னா மேசியாவாகிய தேவன் தான் அதுக்கு தலைவரா இருக்கிறார். அப்படியானால் மேசியாவின் சாம்ராஜ்யம் இல்லாதவனுக்கு மேசியா தலையா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படி தலையா இல்லாத சபை எப்படி சபையா இருக்குன்னு நான் கேட்கிறேன். அந்த பாஸ்டர் சர்ச்சை வச்சுல 900 பேர் இருக்கிறாங்க. மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களை போதித்து ஈனாயனுக்கு அந்த மேசியா வந்திருக்கிறாரு விசுவாசிக்காத பாஸ்டர்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்த வாரம் சபை எப்படின்னா வருகிற புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு என் சபையில் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையுடைய தலைப்பு வேஸ்ட் ஆராதனை. அடுத்த சண்டே 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். சென்னையிலே நடைபெறும், பல்லாவரத்தில் நடைபெறும். ஆராதனை தலைப்பு வேஸ்ட் ஆராதனை. நான் சொல்லுங்க, இத இங்கிலீஷ்ல சொல்றேங்க. மனுஷனோட கற்பனை உபதேசம் எங்கெல்லாம் போதிக்கிறானோ அந்த ஆராதனைக்கு பேரும் அந்த சபைக்கு பேரும் வேஸ்ட் ஆராதனை. இங்கிலீஷ்ல வேஸ்ட் சொல்றேன், தமிழ்ல வீணான ஆராதனை. இங்கிலீஷ் நல்லா இருக்கு, எஃபெக்ட் ஆகுது பத்தியா? வேஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வேஸ்ட் இது சொல்ல வேஸ்ட், இது வாயே வராத. ஏன்னா அவர் பார்க்க பிரச்சனை நடிகங்களை பார்க்கும்போது உண்மையில பறிப்பு ஆசை பாவீங்களா, நான் நடிகராக நினைச்சிட்டு போறாங்க. ஐயோ பிரச்சனை ஐயா, பின்னாடி வந்து நான் நேர சொல்றேன், வாங்க வேஸ்ட் ஆராதனை பாஸ்டர் கை விடுவீங்களேன். நல்லா இருக்கீங்களா? இந்த சர்ச் மிஸ் வேஸ்ட் ஆராதனை. நான் சொல்லுங்க, மனிதனுடைய கற்பனை உபதேசம் யாரெல்லாம் போதிக்கிறாரோ அந்த ஆராதனைக்கு பேர் என்ன? வீணான ஆராதனை. அல்லேலூயா. மேசியா இல்லாத எல்லா சபைகளும் அங்கே தேவன் இல்லை, அந்த ஆராதனை வீண். அங்க போய் உட்கார்றது டைம் வேஸ்ட் உங்களுக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்துல ஆழமான காரியங்களை பேச வருகிறாராம். யார் இடத்துல வராரு? நம்முடைய பிள்ளைகளிடத்துல மட்டும் தான் வராரு. அல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய செய்தி எது தெரியுமா உங்களுக்கு? இதோ அவர் எல்லா செய்திகளை காட்டிலும் மிகப்பெரிய செய்தியுடன் வருகிறார். இதை படிச்சு முடிச்சிருங்க. இதோ எல்லா செய்திகளை காட்டிலும் மிகப்பெரிய செய்தியுடன் வருகிறார். அந்த செய்தி என்ன? மேசியா இப்பொழுது இங்க இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல ஒரே ஒரு செய்தி தான் பெரிய செய்தி. நல்லா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி கடகடன்னு படிச்சு கொடுத்தாரு. இதோ அவர் எல்லா செய்திகளை காட்டிலும் மிகப்பெரிய செய்தியுடன் வருகிறார். அந்த செய்தி என்ன? இப்படி படிக்கணும். அதான் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சு டீச்சர். மேசியா இப்பொழுது இங்கே இருக்கிறார். இதுதான் பெரிய செய்தி. வரும்போது ஏன்டா வருகையை பத்தி பேசலாம்? உலகத்திலே பெரிய செய்தி நான் பேசுகிறேன். இந்த செய்தியை பேசாத, வருகை பத்தி பேசாத அத்தனை பிரசங்கிகளும் எனக்கு கீழே தான் சின்ன செய்தியாளர்கள். அவ்வளவுதான் போல்டா சொல்றேன். இருக்கிறதே பெரிய செய்திங்க. இதுல பேசுற நபர் நானு. அப்ப நான் பெரிய ஆள் தானே. நீங்க எல்லாம் சின்ன செய்தியை பேசுற. வருகிறான்னு பேசினாவே சின்ன செய்தியாளர், ஸ்மால் பாய், ஸ்மால் பிரீச்சர். உனக்கு பெரிய செய்தி கையில இல்லை, ஏன்னா வருகிறான்னு சொல்லுகிற. ஆனா செய்தி நான் சொல்றது எல்லா செய்திகளும் அவருக்கு அக்கிரமங்களை குணமாக்கி நோய்களெல்லாம் எல்லான்ற வேர்டுக்கு ஏதாவது அதை விடுபடுதா அந்த இடத்துல? இல்ல. எல்லா செய்திகளை காட்டிலும் மிகப்பெரிய செய்திகள் வருகிறார். அதே வேர்டு ரிப்பீட் ஆகுது. என்னது? மேசியா இப்பொழுது இங்கே இருக்கிறார். அது ஏன் மேற்கொள்ளா இருக்க வேண்டிய செய்தியில நான் எடுத்து வாசிக்கிறேன். பின்பக்கத்துல வாசிக்கிறேன். அப்படியே அவரை நிறுவ நமது சமூகத்தில் தேவன் தூதர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட உள்ளனர். நமது மாம்ச பார்வைக்கு அதை காண இயலவில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் இப்போது தொலைக்காட்சி உள்ளது போல் அது தத்ரூபமாகவும் சாதாரண ஒன்றாகவும் உங்களுக்கு ஆகிவிடும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரம் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கியா? மூத்திரு சொல்றாரு, என்னைக்காவது அது என்ன பண்ணுங்க. இதை சொல்லி ஏற்கனவே 62 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை திருநதர்சி பேசி 62 1.5 ஜெனரேஷன் போயிடுச்சு. 40 வருஷம் தான் ஒரு ஜெனரேஷன். ஆனால் இன்னொரு சொல்லுகிறீங்களா என்றாவது ஒரு நாள் சாதாரண ஆகிவிடுறது. இன்னும் அதேதான், அதே பாட்டை பாட போறீங்களா? பழைய பல்லவிய இன்னும் நீங்க பார்க்கலையா? நீங்க அவரை கேட்கலையா? அவர் சத்தத்தை நீங்க கேட்கலையா? கேட்கறதுக்கு ஒரு வழிதான் இருக்குது, ஒரே ட்ராக் தான் இருக்குது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள்,
மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதகர். இதனால்தான் எபேசியர் பேர்ல ஜோஷுவா என்ற செய்தியை கொண்டு வந்தேன். இந்த வழியா தான் நீ அவரை பார்க்க முடியும். நேரா உங்க மாம்ச பார்வையில பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி பார்க்கறது? ஒரு கொஸ்டின் எழுதணும்ல உங்களுக்கு. அதான் இதான் வழி. இந்த வார்த்தையின் வழியா தான் அவர் டிராவல் பண்றாரு. அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் செய்தி வழியா தான் அவர் என்ன பண்றாருங்க? அதன் மேல் சவாரி செய்து ஒன்று மற்றவர்களுக்கு தன்னை விளக்கி காண்பிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது அந்த காரியம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை ஏன் நம்ம மட்டும் பிடிக்கணும்? ஒரே லைன்ல சொல்றாரு. தமது அளவற்ற ஞானத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் வெளிப்படுத்த பிரியம் கொண்டார். அல்லேலூயா. பிரியம் கொண்டார். என்ன கொண்டார்? மருவமலையில மேல போகும்போது ஒரு சத்தம் வந்து என்ன சொல்லுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன். மறுரூப மலையில மறுரூபத்தின் காட்சியில இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பிரஜாதியில நம்ம காலத்துல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்குது. யாருக்கு அவர் என்ன பண்றார்? தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமே அதை வெளிப்படுத்த பிரியம் கொண்டான்னு சொல்றாரு. நீ மத்தேயு 17 அதிகாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சகோதரா. உன் தேவனா கர்த்தர் அன்னைக்கு மேல போய் அதை சொன்னார், இன்னைக்கு கீழே வந்து சொல்றாரு. ரைட்டா? அன்னைக்கு மத்தேயு 17 மேல போய் சொன்னார், ஆனா கீழே வந்து சொல்றாரு. இந்த சத்தியத்தை அளவற்ற ஞானத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு வெளிப்படுத்த பிரியம் கொண்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவன் பிரிய வச்சதுனால தான் அந்த செய்தியை நம்ம ஆமேன்னு சொல்லுகிறோம். எல்லாருமே அமைதியாக ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வருவ. எல்லாரும் வாய் ஆமேனே வரல, எல்லா வாயும் முடிஞ்சிச்சு. வாங்கிறதுக்கு முன்னாடி பாலை திருப்பி அடிக்கிறது. ஒருத்தர் சுத்தமாக ஐயா என்னை விட்டு நீ தயவு செஞ்சு. அவரோட வார்த்தை மாம்சமாகி நம் நடுவே வாசம் பண்ணி கொண்டிருந்தது. அவர்களோ அதை அறியவில்லை. என்னைக்கு இதை பத்தி சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை மாம்சமாகி அவர் நடுவில் இருந்தது. ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை. இந்நாளிலும் அவர் அதையே வாக்களித்துள்ளார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. புரியுதா என்ன சொல்றாங்க? இந்நாளிலும் வாக்களிக்கப்பட்டா இனிமேல் நடக்கும் போது நடந்திருக்கணுமா? நடந்திருந்தா தான் நீங்க அதில் இருக்கிறீங்க அர்த்தம். அல்லேலூயா. ரைட். ஞானிகளுக்கும் கல்விமானுக்கு மறைத்து புரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினார். தீர்க்க சொல்றாரு, அது எனக்கு திகைப்பு உண்டாக்குகிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எப்படியா இது சாத்தியம்ன்றத அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசியே பாஸ்டர் தீர்க்கதரிசியே திகைக்கிறாரு. எப்படா இது இவங்களுக்கு போய் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிறீங்க. ஒரு கூட்டம் வரும், அவங்களுக்கு தான் அதை வெளிப்படுத்தன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தை நம்ம கீழே பார்த்து அதை வெளிப்படுத்தும் போது தீர்க்கதரிசி திகைப்புகளாக போயிருக்கிறார். இவங்க அதை பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் அன்னைக்கு வனாந்தரத்துல சொல்றாரு, பிள்ளையை துணிகளில் சுற்றி. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது தேவதூதன் என்னங்க சொன்னாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் தான் தொண்டை கிழிய பேசுறேன். சொல்லுங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி. ஒரே ஒரு காரியத்தை கவனிங்க. எவ்வளவு தெளிவான அடையாளத்தை அன்னைக்கு இருக்கிற தூதர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு பாரு. அந்த மேய்ப்பர்களுக்கு என்னன்னு? பிள்ளையை முன்னணியில காண்பீர்கள் சொல்ல, பிள்ளையை துணிகளில் சுற்றி மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூது சொன்னதை ஃபாலோ பண்ணி வந்து அப்படியே பார்த்தா மாட்டுத்தோட பிள்ளையை துணியில சுற்றி முன்னணியில கெடுத்து பார்த்தாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த தீர்க்கதரிசி செய்தியை சரியா ஃபாலோ பண்றீங்களோ விடாம அவ மட்டும்தான் மேசியாவை பார்க்க முடியும். தெளிவான அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. என்னன்னு கேட்கிற 2 பசங்க இருக்கிறாங்க வயசுப்பட்டனுக்கு. இந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, பிள்ளையை சுற்றி துணியை சுற்றி முன்னே இவருக்கு மட்டும் மாற்றி சொல்றாரா? அப்போ அன்றைக்கு இருந்த மேய்ப்பனுக்கு ஒரு தெளிவான அடையாளத்தை கொடுப்பார் என்றால், இன்றைக்கு அவர் செய்யவில்லை என்றால் அவர் ஒரு குற்றவாளி. என்னை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு ஒரு தெளிவான அடையாளத்தை அவர் கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு கொடுக்க மறுந்தால் அவர் ஒரு குற்றவாளி. அப்படியானால் தேவன் ஒரு நாள் ஒரு குற்றம் செய்யாதவர். நமக்கும் ஒரு தெளிவான அடையாளத்தை தான் கொடுத்திருப்பார். குழப்பமான அடையாளம் உங்களுக்கு இருக்காது. வராரு சொல்றாரு, வந்துட்டாரு சொல்றாரு, மேல இருக்கிறாரு, கீழே இருக்கிறாரு, எந்த இருக்கிறாரு இல்ல. தெளிவான அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னே ஒன்னா செய்யணும். தூதன் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போனா முன்னணியில யாரை பார்க்கலாம்? வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது 13 வாசமா டைம் இல்ல. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இறையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிலும் வெண் பஞ்சை போலவும். நல்லா போதும். மார்க்கச்சை கட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி கச்சை எங்க கட்டுவாங்க தெரியுமா? பைபிள் ரீடர்ஸ்க்கு யாராவது தெரியுமா? சொன்னா பண்ணுங்க. கரெக்டா சொல்லிச்சு. அந்த கச்சையை கட்டுகிற ஒரே இடம் இடுப்பு மட்டும் தாங்க. ஏங்க இவருக்கு மார்பிள் கட்டப்பட்டது? அதுவும் எபேசியர்ல தான், மாம்சத்தோடு ரத்தத்தோடு மல்ல, அதுவும் எபேசியர்ல தான் இருக்குது. துரைத்தன்றதும் அதிகாரம் அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய விசுவாசம் என்னும் கடையும் இடுப்புல பாக்கச்சை கட்டிங்கன்னு எபேசியர்ல தான் எழுதிருக்கு. எபேசியர் தேர்ல ஜோஷுவா ஒரே சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கேன். அங்க இடுப்புல கட்ட வேண்டிய பொற்கச்சை இங்க மார்பிள கட்டிருக்கிறியா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? என்னைக்காவது ஆராய்ச்சிருக்கீங்களா? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எபேசியர்ல இடுப்புல கட்டப்பட்டிருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் எங்க கட்டுறது? மார்பிளையா கட்டப்பட்டது பொற்கச்சை. ஜட்ஜிக்கு தலையில வெள்ளை போட்டாருமா, அடுத்த கீழே இருக்குது. அது இல்ல ரீசன். தன் மனவாட்டி அவர் இருதயத்துல வச்சதுனால அந்த பொற்கட்சியை மார்பிள கட்டாராம். அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாருல? சாத்தான் சிந்தையை எடுத்துக்கொள்வான், தேவனை இருதயத்தை எடுத்துக்கொள்வான் சொல்றாரு. அதனாலதான் பொற்கச்சை மார்பிள கட்டப்பட்டது. இடுப்புல இருந்து எங்க வந்துச்சு? பேரி மார்பு. செய்தி கால்ல இருந்து எதுல வந்திருக்குது? தலைவர்ல வந்துருச்சு. அந்த தலைவர்ல வந்ததுன்னு தான் சொல்றேன். பொற்கச்சை மார்புல இருக்குது, இடுப்புல இல்ல. எங்க தேவன் உங்களை வாசம் செய்யறாரு? வந்தீங்களா? இருதயத்துல வாசம் செய்யறாரு. ஏன் பொற்கச்சை எங்க கட்டப்பட்டிருக்குது? மார்புல. தங்கமயமான மனவாட்டி. அல்லேலூயா. தங்கமயமான தேவன், தங்கமயமான பொற்கச்சை, தங்கமயமான மனவாட்டி யாருக்குள்ள இருக்கா? மனவாளின் இருதயத்துல இருக்கிறார். யாரே நம்மளோட இருதயத்துல இருக்கும். அவரே இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் அடையாளமா மார்புல பொற்கச்சை கட்டப்பட்டு வாசனம் இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கு. நீ இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு 30 வருஷம் படிச்சு நான் செய்திய எது எது எந்தெந்த புஸ்தகத்துல எழுதிருக்குது, அது எங்க சேர்க்கப்படுதுன்றது அப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்பதானே வந்திருக்கீங்க. டீப்பா படிங்க, அனுதினம் செய்தி வாசிங்க, அனுதினம் ஜெபம் பண்ணுங்க, அதிகமா செய்தி வாசிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு நிற்கும். இல்லைன்னா அதை விட்டு நம்மள என்ன பண்ணுங்க போயிடும். ஆக பொற்கச்சை எங்க கட்டப்பட்டிருக்குது? இனி ஒருபோதும் இடுப்புல கட்ட மாட்டார். அல்லேலூயா. மேல இறங்கிட்ட ஒருபோதும் கீழே கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. புரிஞ்சுக்க அந்த காரியத்தை. போதன பீடம் எல்லாம் வாதியில இருந்திருக்குது. தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் அவர் எருசலேம்ல வரும்போது போதன பீடம் எல்லாம் எதுல நின்றுதான்? வாதினாலே நிரப்பப்பட்டு இருந்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது பெரிய விஷயம் இல்லை. அதே சம்பவம் மறுபடியும் நிகழ்கிறதுன்னு சொல்றாரு. போஜன பீடம் வாதியில நிரம்பியிருந்ததா? எப்போ? மேசியா வந்தப்போ. அதே சம்பவம் திரும்ப நிகழ்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் போஜன பீடம் வாதியில இருந்திருக்குது, மேசியா வந்திருக்கிறார் என்பது அதன் அர்த்தம். அல்லேலூயா. இதான் அதோட டெஃபினேஷன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு இது குழம்புறதுக்கு எந்த விஷயம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு நான் என்ன சொன்ன, பிள்ளை துணிகளை சுற்றி முன்னேற்றத்தை காண்கிறேன். அதுக்கு இருக்கிறது என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கோட்டை சொல்றாருன்னா, என்ன நிகழப்போகிறது என்பதை வேதம் கூறுவதை கவனித்து வருவீர்களானால், கவனிக்கும்போது நம்ம நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இப்படி இல்லை அப்படி இல்லை. என்ன நிகழப்போகிறது என்பதை வேதம் கூறுவதை கவனித்து வருவீர்களானால் என்ன நிகழ்கிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க பைபிள் என்ன பண்ண கரெக்டா ஃபாலோ பண்ணினே இருந்தா, மரியாளும் யோசிப்போம் அந்த ஏசியா கண்ணி கற்போது அந்த கதையை பேசிட்டே இருந்தது. அப்படி நின்று பார்த்தா தேவதூதன் நின்றுட்டு இருந்தாங்க. பைபிள் ஃபாலோவர்ஸ் பேர் இருக்கலாமா? மரியாளுக்கும் யோசிப்புக்கும். வாட் அபவுட் யூ டுடே? ஐ அம் ஆஸ்கிங் தி क्वेश्चन फ्रॉम யூ. அவங்க ஒரு பைபிள் ஃபாலோவர்ஸா இருந்தா பழைய ஏற்பாட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்றது தான் தேவதூதனை பார்த்து மேசியாவுடைய வசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ புதிய ஏற்பாட்டை சரியா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா மேசியாவை கண்முன் நிக்கிறத நீ பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க இருக்கிறாள், எங்க இருக்கிறத பார்க்கலாம். ஒத்துக்கிறீங்களா இத? ஆமென். 10 நிமிஷம் முடிச்சிடுறேங்க. யெகோவா மக்களுக்குள்ளே வாசம் பண்ண 2ஆம் முறை வந்தார். இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்துற அந்த வார்த்தையை அப்படியே உச்சரிக்கிறார். 2ஆம் முறை வந்தார்னு சொல்லி நான் காட்டுன்னு கேட்கலாம், சேலஞ்ச் பண்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பேஜ் நம்பர் 7 சபைக்காரங்க 190 சொல்லுங்க. யெகோவா மக்களுக்குள் வாசம் பண்ண 2ஆம் முறை வந்தார்.
முதலில் மாம்சத்தில் வந்தார், இப்போது மாம்சத்தின் மூலமாக வந்திருக்கிறார் சொல்றார். அல்லேலூயா. பை மேன் த்ரூ பை மேன், மனுஷனாகவே அவர்கள் வந்தார். இப்ப மனுஷனுக்குள்ளாக வந்திருக்கிறார் அந்த காரியம். ஏன் மனுஷனுக்குள்ளாக வந்திருக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி மூலம் செய்தியை பேசணும், அந்த செய்தி நம்ம விசுவாசிக்கணும், அந்த வார்த்தை தான் நம்மளை ஆளுமை செய்யணும். அல்லேலூயா. அநேகர் வந்து ஜோசப் பிரணாம் பத்தி எல்லாம் பேசணும், அந்த சப்ஜெக்ட் போல எனக்கு அவரை பத்தி எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் எப்பவுமே தீர்க்கதரிசியோட வார்த்தையை பரிபூர்ண விசுவாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் மறைந்தாலும் என் வார்த்தை தொடரும்னு சொல்றாரு. எனக்கு என்னது இன்னொருத்தோட வார்த்தை? நான் மற்ற யாரையும் நான் குற்றப்படுத்தல. நான் கேட்கிற கேள்வி, என்னுடைய தீர்க்கதரிசியிலிருந்து பரிசுத்தாக நான் போனாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை தொடரும் சொன்னாரு. எந்த வார்த்தை? அவரால் பேசுறது. மற்றவங்க பேசுறது இருக்கு அவசியமா? 8ஆம் தூதன் சொல்லிட்டு 9ஆம் தூதன் கூட சொல்லிட்டேன். நான் அந்த லைனுக்கே வரல சொல்றா. எனக்கு தெரிஞ்சது வார்த்தை. எனக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் போனாலும் அப்படின்றாரு. இந்த வார்த்தை நினைத்திருக்க தொடரும் சொல்றாருல. நான் ஏன் மொத்த வார்த்தைக்கு போனேன்? இதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி டைம் பத்தல. இன்னும் 2 மணி நேரம் வரும். எழுதுதான் பேசணும்னா இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல், ஃபர்ஸ்ட் பார்ட், பேஜ் 328, பேரா 274. கிழக்கில் நடைபெற்ற அதே அற்புத அடையாளங்கள் யாவும் கடைசி நாட்களில் பரிசுத்தாவின் இன்னொரு ஊற்றுதலோடு மேற்கிலே நடைபெறும் சொல்றார். That's why the Lord. கிழக்குல நடந்த அதே அற்புத அடையாளம் எங்க நடக்குமா? இவன் வாயை கீழ்ச்சிக்கிறாராம். இவங்க அற்புத அடையாளத்தை எடுத்துக்கின்னு அவன் வந்துட்டு பேசுறாரு. நீ ஏதோ ஒரு புதுசா சொல்ல தம்பி. பல்லாவரத்துல சர்ச்சை நடத்துகிறாரு வாலிப பிரசங்கி. அவர் சொல்றாராம், இவன் சேத்துப்பட்டுல எப்பவுமே அற்புத அடையாளத்தை வச்சு ஊழி நடத்துகிறான்னு சொல்ல பேர் ஏற்றி போயிட்டார். பேர் சொல்ல முடியாது, பயப்படாத பாஸ்டர். பயன் தெரிஞ்சு போயிட்டாரு. நான் பேரை சொல்றது போறான்ட்டு. நான் என்ன கேட்கிறேன்? உன் வார்த்தை எனக்கு என்னத்துக்கு? என் தீர்க்கதரிசி சொன்ன திருப்பி படிக்கிறேன். கிழக்கில் நடைபெற்ற அதே அற்புத அடையாளங்கள் யாவும் கடைசி நாட்களில் பரிசுத்தாவின் இன்னொரு ஊற்றுதலோடு மேற்கிலே சம்பவிக்கும் சொல்லப்பட்ட பிறகு நீ அதை எப்படி மறுதளிக்க முடியும்? How can you deny that word? நீ எப்படி அதை மறுதளிக்க முடியும்? ஆமாயா, அந்த அற்புதத்தை தான் தேவன் இருக்கா நாங்க சொல்றோம். நீ யார் அதை மாத்தி பேசுறதுக்கு? நீ ஆத்மாதம் பண்ணிய ஊழியத்தை செஞ்சுக்கிற, சாமி சர்ச்சில் திரும்பி வந்து ஊழியத்தை பண்ணுகிற. நீ போய் ஆத்மாதம் பண்ணிய இல்லை, நான் உனக்கு பிரசங்க எனக்கு தெரியாது, நான் கிழிச்சேன்னாங்க. எனக்கு தெரியாதா? நானே உங்களுக்கு பிரசங்கி. எனக்கே இப்பதானே பிரசங்கி குறிப்பிட்டு வந்து நீ பல்லாவரத்துக்கு. நீ வாலிபர் ஐக்கியம் போது நான் பிரசங்கி உன் சர்ச்சில் சொல்ல பத்தியாடே, நீ இந்த கதை இருக்கும்போது நான் குருநாதர். நான் அப்படிதான், நான் குருநாதர் தான். நான் நேரம் என்கிட்ட பேசினாதான் தெரியும் யாரு பிரசங்கி யாரு இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா அவன் அற்புத இடத்தை நான் வந்து பரியாசம் பண்ண ஒத்துக்கிறதே கிடையாது. அதனால தான் இவ்வளவுதான் பேசுறேன். இயேசு என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்காவிட்டாலும் நான் செய்கிற கிரியைகளையாவது விசுவாசிக்கிறேன். அது யாருடையதுன்னு கேட்டார். அது பிதாவுடையதுன்னு சொன்னாரு. பிதாவுக்கு பின்னாடி ஒழிச்சுட்டு அவர் எஸ்கேப் பண்ணார். அல்லேலூயா. வார்த்தைக்கு பின்னாடி ஒழிச்சுட்டு அவர் எஸ்கேப் பண்ணார் மாம்சத்தில் இருக்கும்போது. நானும் அதை தான் சொல்றேன். என் தீர்க்கதரிசி சொல்றாரு, கிழக்கில் நடந்த அதே அற்புதம் மேற்கில் நடக்கும்னு சொன்னார்ல. அப்புறம் நீ எப்படி அதை மறுதளிப்ப? கரெக்டா பாஸ்டர்? ஆமென். ஒரு விஷயத்த சொல்ற, இன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்ச அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகம் நம்ம இடத்துல இருந்தாங்கன்னா பொறாமப்படுவோம் நம்மளை பத்தி. ஐயோ அன்னைக்கு விட்டுட்டோமே, இவங்க எல்லாத்தையும் குடிச்சு வச்சுட்டு பல்லாவரத்துல எழுதிக்கிட உட்காந்துக்கிறான். இல்ல வயிறாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. வயிற்றுலா டே, நாங்க ஒரு தப்பு பண்ணாதோடா, சந்ததியா நாங்க ஆசாரியார் இருக்கணும்டா. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கல் எடுத்து சாவடிச்சிடா, இல்லைன்னா நானே போய் தற்கொலை பண்ணிப்பா, ஜீவனை விட்டுருண்டா, அந்த சைடு வச்சு வெளியே வலிப்பான்டா, யாராவது பாவம் அவனும் செத்துருவான்டா. இவ்வளவு கண்டிஷனா இருக்கும்போது அவரை மறுதளிச்சு விட்டுண்டா. ஒண்ணுமே இல்லாத திருடன், பொய்காரன், பல்லாவரத்துல சேர்த்து போட்ட அக்யூஸ்ட் பசங்க, ரவுடி பசங்க, விபச்சாரக்காரன், திருடன், அயோக்கிய பசங்க, மொத்த பேரும் கிறிஸ்தவ மாத்தீங்களா? அது 2வது புடிச்சிங்களாடா. உங்களை பத்தி வரலாறு ஏட்டா பயமாக்குதுடா. சேர்த்துப்பட்டு பேர் சொன்னாட மூந்தமருக்கு இன்ஸ்பெக்டர் ஆளறாடா, லாரன்ஸ் இன்ஸ்பெக்டர். சேர்த்துப்பட்டு ஒரு சபையா, நாசத்துல ஒரு சபையான்னு கேட்டபோது சேர்த்துப்பட்டியா பாஸ்டர் அப்படின்னு அலறா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர். அவ்வளோ அயோக்கியங்க நீங்க எல்லாருமே. ஆனா நீங்க 2வது புடிச்சிட்டு மனவாட்டின உட்காந்து எவ்வளவு வயது தெரியும் அவனுக்கு. மதுரை நிற்பாடு எங்கிருந்து பாதாளத்திலிருந்து கண்ணீரா விடுவானுங்க. அயோக்கியோ அந்த இப்படி போயிட்டாரா? இவ்வளவு தகுதியா இருந்த நாங்க கூட
அவரை புரிஞ்சுக்காம இழந்துட்டு போயிட்டோம். ஒண்ணுமே இல்லாத ஆர்டிஸ்டுகளுக்கு எத்தனை இந்த செய்தியை கொடுத்துட்டீங்களா? அந்த ஆர்டிஸ்ட் தான் நீங்க எல்லாம். ஐசக் பட்டன் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஸ்பீட் செல்லுக்கு இருந்து எல்லா ரவுடி பசங்களும் தெரியும். எனக்கு ஐசக் பட்டன் யார் உங்களை மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும். சிவாலேருந்து தாம்பர சிவாலேருந்து எல்லாரும் நல்லாவே தெரியும். அவரு சொல்லுவோம் ஐசக் பட்டன் மாறிட்டாரு, ஐயோ அவங்களோட கரெக்டா கண்ணனா மாறிட்டாரு. எப்படி ஆயிடுது? அவங்க மாறலப்பா, யாரோ ஒருத்தர் அவர் மாத்தினாரு உள்ள. அவங்க மேசியா ஆகுறாருப்பா. இன்னைக்கு அவங்க மேசியாவின் சாம்ராஜ்யமா மாறிட்டாங்க, சபையாய் மாறிட்டாங்க. சபை தான் மேசியாவின் சாம்ராஜ்யம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அவங்க இங்க வர ரொம்ப பிரியப்படுவாங்க. இப்போ யாரு பிரதான ஆசாரி வேதபார பரிசேய ரொம்ப ஆவலா இருப்பாங்களா இங்க வர்றதுக்கு. அப்படியே சொல்றாரு பாருங்க, இவ்வளவு மேன்மையான இடத்துல பரம்பரை ஊழியர் செய்யறவன் ஒரு சின்ன தப்பு பண்ண கூட செத்துருவாங்க. கவரிமானி இனம் பண்ணுறவங்க அவங்க செத்துறவனுக்கு கூட அவர் தன்னை வெளிப்படுத்தல. ஒன்றுக்கு உதவாத நமக்கு, சரியா பேச தெரியாத நமக்கு, விக்கிரகத்தை வணங்கி இருந்த நமக்கு, வேசியாண்டா தெரியாது, தீர்க்கதரிசினா தெரியாது, கழுதி தெரியுமா கற்பூரவாசனை மாதிரி தீர்க்கதரிசி பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க நமக்கு கிட்ட இருந்து மொத்த ரகசியத்தை சொல்லி அவர் வைத்த அன்பினாலே எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். தகுதினால் அல்ல, அவர் வைத்த அன்பினாலே எல்லா காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதனாலதான் உன்னதங்கள் தெளிவா பேசுறாரு. சபையில தெளிவா சொல்றாரு, உன்னதங்கள் என்பது நாம் இங்க இருக்கிற மாதிரி மேல இருப்போம். இங்க இருக்கிற மாதிரி இப்ப டக்குனு யோசிச்சல, அதனால மேல யோசிக்க முடியாது. ஒரே நினைவு தான் இருக்க முடியும், ரெண்டு நினைவு இருக்க முடியாது. டிவி இருக்காதாங்க, டிவியில பார்க்கலாம், மொபைல்ல பார்க்கல, சினிமா அது இருக்காதாங்க. குடி இருக்காது, சினிமா தியேட்டர் இருக்காது, விபச்சாரம் பிடித்து இருக்காது, கொலை பண்றதுக்கு கத்தி இருக்காது, சுடுறதுக்கு துப்பாக்கி இருக்காதாங்க, எதுவுமே இருக்காதாங்க மேல. நல்லா மறந்துடாதீங்க, நான் போயிட்டாலும் உங்களுக்கு நினைவு வச்சுக்கணும். நீ இங்கேயே உட்காந்துக்கிற ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஒரே நாள் அம்மாவுக்கு தெரியாம சாக்லேட் திருடி சாப்பிட்டாலும் மேல திருட்டு பட்டம் கொடுப்பாங்க உங்களுக்கு. பரவாயில்லையா? பரவாயில்லையா சொல்லாம அதுதான் நான் விரும்புறேன். ஏன்னா பரலோகத்தில் திருடு இல்லை. அல்லேலூயா. ஆகவே நீ ஒரு தப்பை பண்ணுனா பரலோகத்துல என்ட்ரி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோ. உண்மையுள்ளவர் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க தப்பு பண்ணினா அங்க என்ட்ரி விழுது. இங்க ஜெபித்தாலும் அங்க என்ட்ரி விழுது, நீங்க ஊழியம் செய்தாலும் அங்க என்ட்ரி விழுது, சபைக்கு இடத்தை கொடுத்தாலும் என்ட்ரி விழுது, பாஸ்டர் பெருமை இல்லாம டோலக் வாசலும் என்ட்ரி விழுது, ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி வாய மூடி உட்கார்ந்தாலும் என்ட்ரி விழுது, உள்ள எவ்வளவு குமரினாலும் என்ட்ரி விழுதாங்க. கரெக்டான ஆமா சார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு, உள்ளுக்குள்ள பொறாம பொண்ணு கால நம்ம கட்சிக்குள்ள பாரு பிரசங்கம் பண்ணல. எகேசு பேர்ல ஜோஷ் வாட்டி நானா கதை அவரே சொல்றாரு, ஐயா காலைல நீ பேசலப்பா, என்னப்பா இங்க ஆள் வருவேன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் போக வருதுங்க, கட்டி கொடுங்க அவரை விடாதீங்க. எனக்கு என்ன பண்றது? இங்க வந்து அப்படி பேச சொல்றாரு. என் எதிரிகள் இங்கதான் இருக்கிறாங்க, அங்க இல்ல சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க, என் எகிரி வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறாங்க. ஆனா தாவீது ஒரு நாள் தோத்தது இல்ல. என் மாமனார்கிட்ட சொல்றேன், நீ 1000 தான் பண்ற, 16,000 உனக்கு சவுல் பேர் வச்சிருக்க மாமனார். இதுக்காக இல்ல, அவர் கொண்டது 1000, நான் கொண்டது 10,000ங்க. நான் பிரதர் ஓகேவா? இதுக்கு மேல பேச வேணாம் நினைக்கிறேன், நிறைய பேசுறது நீங்க முடிச்சிடலாமா? அவ்வளவுதான். பிரியமானவர்களே, சபை என்றால் மேசியாவின் சாம்ராஜ்யம். மேசியா வராதவர்களுக்கு அந்த சாம்ராஜ்யம் கிடையாது. பரலோகத்திலே இருக்கிற பிதாவே சொல்லுங்க, ஜபத்தை சொல்லுங்கம்மா. இனிமேல் அந்த ஜபத்தையே சொல்லக்கூடாது, மறந்து கூட சொல்லக்கூடாது. பரலோகத்திலே பிதாவே உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதான வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. ராஜ்யம் கீழே இறக்கி உட்கார்ந்து எல்லாமே அதுதான் சொல்ல வந்தேன். மேசியா சபை என்றால் மேசியாவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்காக தான் இயேசு ஜெபம் பண்ணார். இறங்கி வந்து உட்கார்ந்து மீட்பின் புஸ்தகம்னா மீட்பின் புஸ்தகத்துல இறங்கி வந்தாரா? ஏன்னா கை விட்டு ஓடுற போது கிளிப் வேற போட்டுக்கிறாங்க இயேசு ஆண்டவருக்கு. அப்படியே 7 முத்திரையோட இறங்கி வந்தாரா? புக்குன்றானியா வாதிலா புக்கை எடுத்து வந்தாரு. தீர்க்கதரிசிகிட்ட புக்கை பிரிச்சு காட்டினார். இந்த பேஜ் பாரு, இந்த 8 நாள் இருந்தாரு முத்திரை தெரிஞ்சு. என்னன்னா முதல் பேஜ் இது அப்படியே காட்டினார் பாஸ்டர். வாயில சொன்னார், இவர் எழுதினாருங்க. புக் எடுத்துனாருன்னா புக்குனா புக்கு, மாடுனா மாடு, ஆடுனா ஆடு, கோழினா கோழி,
கடினா கடி, நீ ஸ்தாபனத்தை தான்டா திருத்து பாருடா, நீ உனக்கு உன் பேர் அதான்டா. 6 பிரதான சொன்ன தேவனா தேவே காலம். நீ என்னடா மனதிற்கு போற, நீ இது ஆவிக்குரிய வெளிப்பாடு புரியும் போது குருடனுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கார் பிரியமானவர்களே. ஆனா அந்த சிறு கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இங்க வந்து நம்ம மத்தியில பேசிட்டு உண்மையா இருங்க தேவனுக்கு. புரியுதுங்களா? கடைசியா ஒரு விஷயத்த சொல்லுங்க. மல்வியா எங்கம்மா பேசிட்டு ஆகணும். இதை மல்வியா அப்பா 2 நிமிஷம் ப்ளீஸ். செய்தி முடிஞ்சிச்சு. கடைசி ஒரு சின்ன ஆலோசனை. மல்வியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சவால் விடுறாரு. உன்னால முடியாத சோதிச்சு பாருன்றாரு. என்ன விடுறாரு? உன்னால முடியாத சோதிச்சு பாரு. வானத்தின் பலகணி திறந்து ஆசீர்வதிக்கிறேன் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை வானத்தின் பலகணி அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல எலிசா நாட்கள்ல பஞ்சம் வருது. அப்போ என்ன சொல்றான் எலிசா தீர்க்கதரிசி, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள ₹1 ஒரு வார்த்தை, நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோம், ஒரு வார்த்தை கோதுமை கிடைக்கும்னு சொல்றான். கீழே பிரதானி சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் பலகணிகளை திறந்தாலும் அதை பண்ண முடியாது எஜமான்னு சொல்றான். நாளைக்கு இதே நேரத்தில் அதை நடக்கட்டாத நீ பாப்படா, ஆனால் நீ பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றான். கரெக்டா? அப்போ 4 குஷ்டரோகி என்ன பண்றாங்க, இங்கிருந்து சாவதை விட அந்த பாளையத்துக்கு போகும்போது அந்த எலியா வாயில என்ன நடந்ததோ என்ன சொன்னானோ அது வானத்திலிருந்து கொட்டல, பூமியிலே யார் அழிக்கணும் தான் அவனே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். தங்கத்தை, வெள்ளிய, பணத்தை, உடைமைகளை எல்லாத்தையும் எங்க இருந்தது? பாளையத்துல இருந்தது. இதுதான் வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுறது. நீ இந்த வசனத்தை இப்படி எடுத்துக்கிட்டே மாம்சமா எடுத்துக்கிட்டே வானத்தையே பார்த்துட்டு பாஸ்டர் தசம் வானத்தின் பலகை வீட்டுக்கு போயிட்டு நீ தசம் போட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் வானத்தின் பலகை திறந்து ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகை இப்படி பார்த்துருக்காத. உண்மையாவே ராஜாக்கள் புஸ்தகத்துல பாடத்தின் மதங்களை திறந்தா மதகு திறந்தாங்க கொட்டாரு, எவனே வச்சுட்டு போயிட்டாங்க. நீ தசம பாகம் கொடுத்து பாரு, காணிகளை கொண்டு வந்து யாராட்டு மீதி வீட்டுல வச்சுட்டு போவோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம். நம்புறீங்களா? வானத்தில் பாலகடினா வானத்தை பார்த்துருக்காத, நீ தான் குட்டுத்தனமா பைபிள் பார்க்க ஆளுங்களாச்சு. நீங்க தசம பார்த்து எங்க போட்டுட்டு அங்க பார்த்துக்க கூடாது, பக்கத்திலே வந்து சேர, கவலைப்படாதீங்க. ஆனா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குதா? பாஸ்டருக்கு வர்ற காணிகளை முதலாவது எடுத்து வைக்கிறியா? தசம பாகத்தை வந்த சம்பளத்துல 20,000 ரூபாய் சம்பளம் வந்துருக்குமா, 16,000 ரூபாய் நமக்கு செலவு இருக்குமா, 4,000 ரூபாய் இருக்குது. 4,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்கலாமா? 400 ரூபாய் எடுத்து ஒரு 10,000 ரூபாய், 6,000 ரூபாய் வீட்டு வாடகை போயிடுச்சு, 3,000 ரூபாய் சாப்பாடு போயிடுச்சு, 1,000 ரூபாய் தான் இது தசம பாகம் எடுத்து 10 மாசம் கொடுத்துருக்காமா? அவர் மேல இருந்து பாத்துன்னு பாரு, இப்படியா பண்ற? எவ்வளவு மாயமாலா மாதிரி பேசுகிற உள்ள உட்காந்து அவன் பாய்க்கிட்டே போய் தசம பாகம் காணிக்கை பத்தி பேசிட்டு போனா இப்படியா கணக்கு போட்டுக்கிற? அதை பாப்பார பார்க்க மாட்டாரா? முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. வீடு இடிச்சிட்டாங்க, அவர் திரும்பி வரும்போது அவர் கையில சாவி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டார், வீட்டு சாவின்னாங்க. தேவன் இன்றைக்கு மாறாதவராக கொடுத்து பார். ஆண்டவர் சொன்னாரு, கிளம்பு சொன்னா கிளம்பிட்டாரு. என்னைக்கு வீட்டை உடைக்கிறாங்க தான் உங்களுக்கு அடையாளம், மேற்க போயின்னு சொன்னார். விட்டு போயினாரு, வீட்டை விட்டுட்டு போனாருயா. கர்த்தர் வீடை கொடுத்தாரு அதே இடத்துல திருப்பி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை எல்லா விஷயத்திலும் அவர் முதலாவை. சம்பளம் வாங்கினா முதலாவை, கஷ்டம் கிட்ட பரவாயில்ல, அதை எப்படி திருப்பி கொடுக்குறாருன்னு பாரு. நான் சொல்றேன், ஒருத்தங்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது, 9,99,00,000 அவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தான்னு வச்சுக்கிட்டா பண்ணக்கூடாது. வச்சு ஒருத்தன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவன் 1,000 ரூபாய் எடுத்து முதல்ல தசம் பாவிக்கிறான்.
மாசம் ஃபுல்லா வியாதியே வரல. யார் பெட்டர்? யார் பெட்டர்? 10,000 ரூபாய் சம்பளம் நீ டெஸ்ட் பண்ணி பாரு. அவரு உன் வியாதி வர விட மாட்டாரு. கவலை பிரச்சனையே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா எங்கேயோ தப்பு பண்ணிக்கிறீங்க. தசம் பார்த்தது ஒரு வாரத்தில் ஒதுக்கி வச்சுருக்கணும்னு அர்த்தம். என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஏங்க விசுவாசத்தை சோதிக்கும் போது தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாங்க சொன்னா தானேங்க. ஆனா மனவாட்டி சொல்ற அன்பே என்னை சோதித்து பாருன்னு சொல்றேன். பிசாசிக்கிட்ட என்ன சோதிக்காது, என்ன பரீட்சை பாராத ஒண்ணு பீச்சிருந்தாரு. ஆனா இங்க சொல்ற அன்பே என்னை சோதித்து பாருங்க. எதிராக என்ன தசம் பார்த்து காணிக்க தான் அது மட்டும் ஒத்து வராது. ஆண்டவர் என்ன போய் தட்டான்னு சொல்லுவீங்க எல்லாரும். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தை கொடுத்து சபை மை பண்ணுங்க. அழைத்தாங்க அறிவான இடத்தை கொடுத்த சகோதரர்களுக்கு இடத்துக்கு பெரிய ஆசீர்வாதப்படி இந்த இடத்துல பேசுற செய்தி சாதாரண விஷயம் கிடையாது. எபேசியர் பேர்ல சபை என்றால் மேசியாவின் உங்களுடைய ஆளுகை செய்வதாக வரப்போகிறார். இல்ல பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரன் எப்போதும் உங்களோட தான் இருக்கிறார். நீ கேட்கிற கூப்பிடுற குரலுக்கு பதில் கொடுப்பாருங்க. அன்பினாலே வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. நீயும் மற்றவரிடத்துல அன்போடு இந்த செய்தியை சொல்லு. அவனுக்கு தெரியல அப்படி சொல்லாத. அந்த வாரம் இருக்குன்னு சொல்லுங்க. வந்துடும் சர்ச்சைக்கு நான் சொல்றேன். பேசிப்பார் அன்போட. ஆத்மாதாயம் நடக்கும். அந்த அன்பு இருக்கணும் அவங்கள்ட்ட. அவர் வைத்த அன்பினால இறங்கி வந்து என்ன பண்ணாருங்க, இந்த புஸ்தகத்தை அழாதபடி திரும்பி கொடுத்தார். யோவான் அழுதான், நம்ம சிரிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவன் அழுதுனால நம்ம சிரிக்கிறோம். யாரோ ஒருத்தர் சிரிக்கிறதுக்காக நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடி எல்லா விஷயத்தையும் கடன் கூப்பிட்ட மனைவி கூப்பிட்ட ஜெபம் பண்றியாயோ ஜெபம் பண்ணி சொல்லு. எல்லாம் போன் பண்ணி எனக்கு ஜெபம் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றாரு. எங்காவது பாஸ்டர்மா நீ தேவா போன் நம்பர் எல்லாம் கொடுக்க. நான் ஜெபம் பண்ண ஐசப்பட்டு தொலை கொடுக்குறேன். போன் பண்ணுமா ஜெபத்தை முடிச்சுட்டு நானே பேசுறேன் அவர்கிட்ட. முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோ. முதலாவது வீட்டுல போய் என்ன முதலாவது தேவனோட ராஜ்யத்தை சொல்லினே இருக்காத. எல்லாம் வருங்க கூட. என்னங்க இது மாதிரி சாப்பிட மாதிரி பேசுற. ஐயோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. போய் கேட்டாங்க. நாங்க வீட்டை விட்டோம், மனைவி விட்டோம், இம்மையிலும் மறுமையிலும் சொன்னார்ல. அப்புறம் பரலோகத்துல மட்டும் ஆசீர்வாதம் பூமியில இருக்காதா? என்ன நினைச்சிருக்கீங்க? நீதிமான் இளைஞராது முதல் கண்டே அவன் அப்பத்துக்காக இருந்த தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி வார்த்தை உங்ககிட்ட மாறிடும். தாவீது தான் சொன்னார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலும் அழிக்க முடியாத பாதத்தை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வசனத்தை மரியா தெளிவா தெரிஞ்சிருந்தார். பாதத்தை போய் முத்தமிட்டா. சீஷரு கூட அதை செய்யலைங்க. ஆனா இந்த வசனத்தை நிறைவேற்றது மரியா. அதனால தான் சொன்னாங்க இந்த வசனம் எங்கெல்லாம் பேசுறதோ அந்த இடத்துல இவனை பற்றி பேசப்படும் சொன்னாங்க. ஏன்னா சீஷர்கள் முத்தமிடாத காரியத்தை அந்த விபச்சாரியாகிய மரியா நம்மை போட்டார். அவன் முத்தமிட்டு இன்னைக்கு பேச முடியாது வச்சுட்டாங்க. நம்மள ஒரு விபச்சாரியை பத்தி பேசுறாங்க. விபச்சாரியை பத்தி பிரசங்கம் பண்றேன். அந்த காசுல தான் அவருக்கு என்ன பண்ணாரா? அந்த தைலத்தை வாழ்ந்தவன் தான். விபச்சாரி இவ்வளவு பெருமைப்பட்டு பேச மாட்டேன். காரணம்